கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான இரண்டாவது வாரத்தில் இரண்டாவது ஆராதனையில் வந்து கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரையும், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துதலை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம், 23வது வசனம், 24வது வசனம், 61வது பக்கம். எல்லாரும் வாசிக்கலாம். வருஷத்தின் தொடக்கத்தில் இருக்கிறோம். ஒரு வீடு கட்டப்படணும்னா அந்த வீட்டினுடைய அஸ்திவாரம் பலமாக இருக்கணும். அஸ்திவாரம் பலமாக இருந்தால் தான் அந்த கட்டடம் ஓங்கி நிற்கும். வெளி தேசங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 20 மாடி, 30 மாடி, 50 மாடி கட்டடங்கள்லாம் இருக்குது. அவ்வளோ பெரிய கட்டிடங்கள் நிலைத்து நிற்கிறதுக்கு அவங்க அடித்தளத்தை, ஃபவுண்டேஷனை ரொம்ப ஆழமாக போடுவாங்க. 10 மாடி கட்டிடம் கட்டணும்னா அந்த அளவுக்கு அடித்தளம், அந்த ஃபவுண்டேஷன் ஆழமாக இருந்தால் தான் 10 மாடி, 20 மாடி, 30 மாடி நிற்கும். நம்ம 52 வாரங்களை இந்த வருஷத்தில் கடந்து போகணும். இந்த வருஷத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 360 நாளில் இன்றைக்கி ஒரு 10 நாளில் தான் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் இருக்கக்கூடிய 355 நாட்கள் நம்ம கடந்து போகணும். அதுக்கு நமக்கு அதிக முக்கியமாக என்ன தேவை என்பதை பரிசுத்த ஆவியானவர் நினைவுபடுத்தி அந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கொண்டு வந்திருக்கிறார். வாசிக்கலாமா? மார்க் 9ஆம் அதிகாரம் 22, 23, 24 எல்லாரும் படிக்கலாம். இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதுருகி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளில் உங்களுடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்தருளுவாராக என்று இயேசுவின் நாமத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன். இங்கு பாருங்க, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக கடந்து வருகிறான். அந்த பிள்ளையுடைய நிலையின் பரிதாப நிலை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவனை ஒரு ஊமையான ஆவி பிடித்திருக்கிறதாகவும் மேலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 17வது வசனம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று. ஒரு தகப்பனுடைய பரிதாபமான ஒரு நிலை. தன் மகனுக்காக தகப்பன் இயேசுனிடத்தில் வருகிறாரு. அவர் வரும் பொழுது சொல்ற ஒரு வேதனையான செய்தி, ஊமையான ஒரு ஆவி பிடித்த மகன் என்கிட்ட இருக்கிறான். ஒரு ஊமையின் ஆவி அவனை பிடிச்சிருக்கு. அப்போ நல்லா தெரியுது, பிடிச்சிருக்கிறது ஆவி, ஊமையின் ஆவி. அந்த ஆவி அவனை என்ன பண்ணுதான், ஒரு தடவை தீக்குள்ளே தள்ளுதான், ஒரு தடவை தண்ணிக்குள்ளே தள்ளுதான். நுரையை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை அவனை என்ன பண்ணுதான், அளக்களிக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான இருளின் ஆதிக்கம் அவன் மேலே இருக்கிறதை இந்த இடத்துல தகப்பனுக்கு தெரியுது. அதனால இயேசுனிடத்தில் வந்து கேட்குறான், எங்கெங்கேயோ நான் கொண்டுட்டு போனேன், சீசர்களிடத்துலலாம் கொண்டுட்டு போனேன், அவனை சுகமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று. என்ன சொல்கிறான் பாருங்களேன். அவன் சொல்கிற வார்த்தை 22 கடைசி, எங்கள் மேல் மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அவன் இயேசுனிடத்தில் வந்து கேட்குறான், எங்கள் மேலே மனம் இறங்குங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இவனை எங்கெங்கேயோ நாங்கள் கொண்டுட்டு போய் பார்த்தோம், எங்கேயுமே முடியல, எங்கள் மேலே நீங்கள் மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்போ இயேசு அவனுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு, ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறாரு. அந்த கேள்வியும் அந்த காரியமும் என்ன என்று வேதம் சொல்லுது பாருங்களே. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கர்த்தர் அவனிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்க, நீ விசுவாசிக்க கூடுமானால், விசுவாசித்தால் உனக்கு இது ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். அப்போ இந்த ஸ்பிரிட்டு, இந்த பாதாளத்தின் ஆவி, இந்த நரகத்தின் ஆவி, இந்த லூசிபரின் ஆவி,
இந்த ஊமையும் செவிடுமான ஆவி, நுரை தள்ள பண்ணுகிற ஆவி, குழியிலையும் தண்ணிக்குள்ளேயும் தள்ளுகிற அந்த ஆவி, அந்த குடும்பத்தை அலக்களிக்கிற ஆவி அவனை விட்டு வெளியேறுவதற்கு கர்த்தர் சொல்ல ஒரு காரியம், விசுவாசித்தால் உனக்கு அது நடக்கும். அப்போ முதல்ல இந்த வருஷத்தின் தொடக்கத்தில் நமக்கு என்ன தேவை, கர்த்தர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? உங்களுக்கெல்லாம் ஒரு பெயர் இருக்கு, நீங்கள்லாம் கேட்டால் சொல்லுவீங்க நாங்கள் விசுவாசிகள். உங்களுக்கு பேர் என்ன பேர்? அடுத்து இன்னொரு வார நாங்களாம் பரிசுத்தவான்கள், இதுதான் சொல்ல முடியும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க. ஒரு அழகான பெயர் விசுவாசிகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுனுடைய வருகையை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுனுடைய அற்புதங்களை நம்புகிறவர்கள். இந்த விசுவாசம் என்கிறதனுடைய வார்த்தையை எபிரேயருக்கு எழுதின புஸ்தகத்தில் நீ விசுவாசி என்றால் யார் என்று சொல்லி எப்படிப்பட்டவனுக்கு விசுவாசிங்கிறது தெரிஞ்சு கொள்ளணும். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகத்துக்கு கடந்து வாருங்கள். முதல்ல விசுவாசின்னா யாருன்னு வேதம் சொல்லுது. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். விசுவாசம் என்பது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. விசுவாசம்னா என்னது? உறுதி இருக்கணும். எது மேல உறுதி? நம்புகிறதில் மேல ஒரு உறுதி. அப்ப நீங்க ஜெபிக்கும் பொழுது நீங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும், நான் பண்ற ஜெபம் கேட்கப்படும், நான் ஜெபம் பண்றது கர்த்தர் உடனே ஆம் என்று சொல்லுவாரு. இங்க பாருங்களேன், வேதம் சொல்லுது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்ப ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு உறுதி இருக்கணும், ஒரு நிச்சயம் இருக்கணும். பிசாசுகளை துரத்தும் பொழுது ஒரு உறுதி இருக்கணும், ஒரு நிச்சயம் இருக்கணும். ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம செய்கிற எல்லா காரியத்திலையும் ஒரு உறுதியும் நிச்சயமும் நமக்கு இருந்தால் தான் நமக்குள்ள விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இயேசு அவனை பார்த்து கேட்குறாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். உனக்குள்ளே உறுதி இருந்தால், உனக்குள்ளே நிச்சயம் இருந்தால், உனக்குள்ளே ஆழமான நம்பிக்கை இருந்தால் உனக்கு எல்லாமே கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் என்று கர்த்தர் சொன்னார். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தை ஒரு ஆட்டை செக் பண்ணி பார்க்க போகிறோம். வாயில் விசுவாசிக்கிறோமா, வாழ்க்கையில் விசுவாசிக்கிறோமா? எல்லாரும் வாயில் விசுவாசிக்கிறேன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் நம்ம அதை காண்பிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் பலமுறை நான் பதிவு செய்திருக்கிறேன், இப்பொழுதும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன், ஆவியானவர் உணர்த்துகிறபடினால். ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு ஊழியத்துக்காய் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த காலத்தில் அவங்க பிரயாணம் பண்ணுவதற்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் கப்பல்கள், குதிரைகள், கழுதைகள், நடைபயணங்கள், இதில் தான் போக முடியும். இப்போ தான் பேருந்து, இப்போ தான் பார்த்தீங்கன்னா மகிழ்வுந்து, காரு, பலவிதமான வாகனங்கள் வந்துருச்சு. அந்த காலத்தில் அதிகமாய் கழுதைகள், குதிரைகள், அடுத்து யானைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா கப்பல்கள், நடைபயணம், இப்படி தான் போய் பிரயாணம் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் அவர் போகும் பொழுது கப்பலில் பிரயாணம் பண்ணியிருக்கிறார், கடல் கடந்து போய் ஊழியத்துக்கு போயிருக்கிறார். அப்படி போகும் பொழுது இதே மாதிரி கால சூழ்நிலை மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு. திடீரென்று இயற்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு கடலில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் பனிக்கட்டியாக உறைந்து போனது. இப்போ மாலுமி கப்பல் ஓட்டி வந்து கப்பலில் இருக்கிற எல்லா பிரயாணிகளை பார்த்து சொன்னாரா, நம்ம பிரயாணத்தை மேற்கொள்ள முடியாது, திடீரென்று இயற்கை சூழ்நிலைகளில் மாற்றம் ஏற்பட்டு கடல் தண்ணீர் எல்லாம் பனிக்கட்டியாக மாறிடுச்சு. அதனால் நம்ம சில மாதங்கள் நம்ம இங்கே தான் தங்கணும். எப்போ சூரிய உதயம் வந்து, எப்போ இயற்கைகளில் மாற்றம் வந்து தண்ணீர் கட்டி பனிக்கட்டிலாம் கரைஞ்சி தண்ணீராக மாறுதோ அப்போ தான் நம்ம பிரயாணத்தை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி சொன்னார். சொல்கிறவர் யார்? அவரும் ஒரு கிறிஸ்தவர், அவரும் ஒரு ஆலயத்துக்கு போகிறவர், அவரும் ஒரு விசுவாசி தான் அந்த வார்த்தையை சொல்கிறாரு. ஆனால் உள்ள ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர் இருந்தார். அவர் எழுந்து வந்து கடலினுடைய வெளிப்பக்கம் பார்த்தாரு, எல்லாம் பனிக்கட்டி ஆயிடுச்சு. தண்ணீர், கடலில் தண்ணீரே எல்லாமே பனிக்கட்டியாக நின்று கொண்டு இருந்தது. மாலுமியை இவர் பார்த்தாரு. அவர் சொன்னார், நான் அந்த தேசத்துக்கு இத்தனாம் தேதி போகணும், கட்டாயம் நான் அந்த தேசத்தில் போகணும், ஏனென்றால் அங்கே எனக்கு ஊழியம் வைக்கப்பட்டிருக்கு, அதனால் நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் பனிக்கட்டியை மாற்றி கொடுப்பார்னு சொல்லி அவர் முழங்கால் படியிட ஆரம்பித்தார். மாலுமியும் அவரோடு முழங்கால் படியிட்டார். 2 பேரும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள்.
ஜார்ஜ் முல்லர் விசுவாசமான வார்த்தைகளை பரலோகத்தை நோக்கி பார்த்து சொல்லி எலியா போல ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணி முடித்த உடனே அந்த மாலுமி கப்பல் ஒட்டி அவரும் ஜெபிப்பதற்கு வாயை திறந்தார். அப்போ ஜார்ஜ் முல்லர் அவருடைய வாயை மூடினாரா, நீங்கள் ஜெபிக்காதீங்க, உங்கள்ட்ட விசுவாசம் என்பது கடுகளவு கூட இல்லை. நீங்கள் இயற்கையை பார்க்குறீங்க, சூழ்நிலைகளை பார்க்குறீங்க, சந்தர்ப்பத்தங்களை பார்க்குறீங்க, ஆனால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஆழத்தை பார்க்கல. உங்களுக்கு சூழ்நிலை தான் பெரிதாய் தெரிகிறது, உங்களுக்கு பிரச்சனை தான் பெரிதாய் தெரிகிறது, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையினுடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியல. அதனால் நீங்கள் ஜெபிக்காதீங்க, உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. நான் ஜெபம் பண்ணிட்டேன், இப்போ போய் பாருங்கள், கடல் தண்ணீராய் மாறி இருக்குன்னாராம். மாலுமி சொன்னாரா, அது எப்படிங்க, ஜெபம்ங்கிறது உண்மைதாங்க, ஆனால் உடனே எப்படிங்க நடக்கும்? அப்போ இவர் சொன்னார், எந்திரிச்சு போய் பாருன்னு. மாலுமி நம்பிக்கையற்றவராக வந்து கடலில் இருந்து எட்டி கடலை பார்த்தார், கப்பலிலிருந்து எட்டி கடலை பார்த்தார். கடலில் இருந்த எல்லா பனிக்கட்டிகளும் கரைந்து தண்ணீராய் மாறி இருந்தது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ரெண்டு பேருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் ஒருத்தருக்குள்ளே இருந்தது ஆழமான நம்பிக்கைக்குரிய விசுவாசம், இன்னொருத்தருக்குள்ளே இருந்தது நம்பிக்கையற்ற விசுவாசம். அவர் ஜெபத்தில் அவருக்கே நம்பிக்கை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை. நடக்கும், எப்போ நடக்கும், எப்போயாவது நடக்கும். மார்த்தாள் சொன்னால உயிர் தள்ளுவார், கடைசி நாளில் உயிர் தள்ளுவார். இப்போ 4 நாள் ஆயிடுச்சு நாருமே. அருமையான தம்பி தங்கச்சி, நீங்களும் நானும் ஆராதிக்கிறவ ஜீவன் உள்ளவர். நம்ம பண்ணுகிற ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவர், அந்த ஜெபத்தை மரியாதையாக அவர் ஏற்றுக்கொள்கிறவர், அந்த ஜெபத்திற்கு அதிக மரியாதை கொடுக்கக்கூடியவர், அந்த வார்த்தைகள் எல்லாம் உன்னிப்பாய் அவர் கவனிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நம்மளோடு இருக்கிறார் என்பதை நம்ம மறந்துட்டு விசுவாசத்தில் தளர்ச்சி அடையக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது, வார்த்தையை நம்ம பார்க்கணும், கர்த்தரை நம்ம பார்க்கணும், சொன்னவரை நம்ம பார்க்கணும். இதை தகப்பனிடத்தில் கேட்கிறார், விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அதே எபிரேயர்ல எழுதி இருக்குது. 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்களே. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11:6. இதெல்லாம் இது வாக்குத்தத்த அல்லது மனப்பாட வசனங்கள். சொல்லுவோமா? யாராவது ஒருத்தர் வாசிப்போமா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நல்ல பக்கத்தில் சொல்லுங்க. நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்கிறீங்கன்னு நினைச்சீங்கன்னாவே முதல்ல விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. இந்த தகப்பன் சொல்றாரு பாருங்க, பரிதாபமா சொல்றாரு. 24வது வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். 9ஆம் அதிகாரம் மார்க் 9:24. இந்த வசனத்துல கை வச்சுக்கிட்டு இப்ப வாசிச்சு பாருங்க. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிவிசுவாசம் நீங்கும்படி. அப்ப இவனுக்குள்ள என்ன விசுவாசம் இருக்கு? விசுவாசமா அவிவிசுவாசமா? உனக்குள்ள என்ன இருக்கு? கொஞ்சம் கை வச்சு பாரு. நடக்கும், ஆனால் இப்போ நடக்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். தருவார், கொஞ்சம் பின்னாடி தருவார். எழுப்புதல் வரும், அது எப்போ வரும். இதுதாங்க அவிசுவாசம். நமக்குள்ள விசுவாசத்துக்கு பதிலாக முன்னாடி ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது, அவிசுவாசம். அவிவிசுவாசம் ஆ போட்டுட்டா அவிவிசுவாசம். இந்த ஒரு எழுத்துனால தேவன் உன் வாழ்க்கையில கிரி செய்யவே முடியாது. அவிசுவாசிகளுக்கு கர்த்தர் கிரி செய்ய முடியாது. ஒரு பட்டணத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளாதபடினால அவர் அங்கே அற்புதம் செய்யவில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ நீ விசுவாசியா அவிவிசுவாசியாங்கிறத இப்போ நீயே செக்அப் பண்ணிப்பார். இது யாருமே ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது, உனக்கு தான் தெரியும். உன் மனசுக்குள்ள நீ எந்த அளவுக்கு கர்த்தரை நம்புகிறாய் என்பது உனக்குத்தான் தெரியும். உன்னுடைய இருதயம் தான் உனக்கு பட்டப்பகலாக தெரியும். மற்றவர்கள் உன்னை தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கே தெரியும் நீ தேவனுடைய வார்த்தை மேலே எவ்வளவு பற்றுதலாக இருக்கிற, அந்த வார்த்தை மேலே உன்னுடைய நம்பிக்கை எவ்வளவு இருக்குது. தாவீது சொல்றாரு, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்துக்காய் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ அருமையானவர்களே, வசனத்தின் மேலே ஆழமான நம்பிக்கை இருக்கணும். அப்போதான் அது விசுவாசமாய் நம்முடைய வாழ்க்கையில் மாறும். பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்களே, லூக்கா 22:32 பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை. லூக்கா 22:32. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் படிக்கலாம், எல்லாருக்கும் இந்த வார்த்தை கட்டாயம் தெரியணும். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு
பேதுருக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்கு. அப்ப உனக்குள்ள இருக்கிறது ஒளிந்து போகுமா போகாதா? நமக்குள்ள இருக்கிறது ஒளிந்து போகுமா போகாதா? அது ஒளிந்து போக நிலையானது கிடையாது. எப்படி கால சூழ்நிலை மாற்றம் வருதோ அதுபோல் விசுவாசம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 100ல் இருப்போம், நாளைக்கு 40க்கு போயிடும், 20க்கு போயிடும், 0க்கு போயிடும், திடீர்னு 100 தாண்டும். அது ஒவ்வொரு நாளைக்கு சூழ்நிலைக்கு இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே மாதிரி நம்ம யாரும் இல்லை. பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்றார், உன் விசுவாசம் ஒளிந்து போய்விடாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. ஏன் இவன் விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது? மேல் வசனத்தை பாருங்களே. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகில புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு. எப்போ விசுவாசம் ஒளிந்து போகும்? எப்போ விசுவாசம் தடுமாறும்? எப்போ விசுவாசத்தில் பிரச்சனை வரும்? புடமிடுதல் வரும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் வரும் பொழுது தான் அநேகருடைய விசுவாசம் காத்தா பறந்துடும். பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்களே, அப்போ தான் விசுவாசத்தினுடைய உண்மைத்தன்மையே தெரியும். சரி, இவங்க உண்மையாக இருக்காங்களா இல்லையா? ஒரு அருமையான விலையேற பெற்ற தேவ மனிதர் ஓட்டத்தை முடித்து பரலோகம் போயிட்டார். பலமுறை பரலோக அனுபவத்தை பார்த்தவர், ஆவியானவருடைய சத்தம் கேட்கிறவர், இயேசுவை முகமுகமாய் தரிசித்தவர். அவர் ஒரு நாள் மருத்துவமனையில் கால்கள், அந்த முழங்கால்களுடைய முட்டி தேய்ந்து அதில் பலதரப்பட்ட வியாதி ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறாரு. எவ்வளவோ பேர்கள் அவருக்காக உலகம் முழுதும் ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தார்கள் ஜெபிக்கிறாங்க, அவங்க ஸ்தாபனம் ஜெபிக்குது. இந்தியாவில் உலகத்தின் பல நாடுகளில் கண்டங்களில் அவருக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய ஜெபத்தை கேட்ட கர்த்தர் அவர் அறைக்குள்ள பிரசன்னமானார். அவரிடத்துல தன்னை வெளிப்படுத்தி பேசினார். அப்போ சொன்ன வார்த்தை, மகனே எழுந்து நடையினார். வேதத்தில் பாருங்க, பெதஸ்தா குளத்தண்டையில் இருக்கிறவனை பார்த்து கர்த்தரை, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இதே மாதிரி தான் அவரிடத்துலையும் போய் எழுந்து நடைன்னு சொன்னார். அந்த ஊழியக்காரர் சொன்னார், டாக்டர் சொல்லியிருக்காங்க எந்திரிக்கக்கூடாதுன்னு, டாக்டர் சொல்லியிருக்காங்க முட்டி தேஞ்சிருச்சுன்னு, டாக்டர் சொல்லியிருக்காங்க அதில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கடினமான காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்காங்க. வார்த்தைக்கு வார்த்தை டாக்டர் சொல்லியிருக்காங்க, டாக்டர் சொல்லியிருக்காங்க, டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னே சொன்னாராம். முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறவர் கர்த்தர், முன்னாடி உதயமாயிருக்கிறவர் ராஜாதி ராஜன், மனுஷனை உருவாக்கினவர், வானத்தையும் பூமியையும் உருவாக்கினவர், அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவர், சர்வ வல்லமையுள்ளவர் தோன்றி இருக்கிறாரு. அவர் தான் சொல்கிறார் எழுந்து நடேன்னு. ஆனால் இவர் என்ன சொன்னாராம்? ஊழியக்காரர் தாங்க, உலக புகழ் பெற்ற தேவ மனுஷருங்க, கர்த்தரை முகமுகமாய் தரிசித்தவருங்க, பரலோக அனுபவம் உள்ளவருங்க, லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆறுதலை சுமந்துட்டு போனவருங்க. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, டாக்டர் சொல்லியிருக்காங்க, டாக்டர் சொல்லியிருக்காங்க, டாக்டர் சொல்லியிருக்காங்க, டாக்டர் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, டாக்டர் மொழியை ஆட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அந்த கால் இருந்த நிலையிலே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர் சொன்னது அவருக்கு பெருசாக தெரிஞ்ச ஒழிய தேவன் தன்னோடு பேசி எழுந்து நடை என்பது பெருசாக அவருக்கு தெரியலை. இன்னைக்கு நாமும் அப்படி தாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுவார், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு பேசுவார். சாராளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உற்பவ காலகட்டத்தில் வருவேன், அப்பொழுது ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பாள்னு அவர் சொல்றாரு. இவர் சொல்றா, ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு நின்று போச்சே, கிழவன் ஆயிட்டாரு எங்கள் வீட்டுக்காரரு, நானும் கிழவி ஆயிட்டேனே, இது எப்படி ஆகும்? உள்ளத்தில் நகைத்தார். சொல்றவர் கர்த்தர், வந்திருக்கிறவர் தேவதூதனானவர். மரியாள் வீட்டுக்குள்ள தேவன் இறங்கி தூதன் பேசுறாரு, கேப்ரியல் உன் மேல ஆவியானவர் நிழலிடுவார். அப்போ அவர் சொல்றா, இது எப்படி ஆகும் புருஷனே அறியேனே. தேவதூதன் இறங்கி சகரியா கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு? வாசிப்போம். லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். லூக்கா 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால், இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல், என்ன சொல்ற, தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால். இவர் யாருங்க? கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியும் குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தவர்கள். 5வது வசனம். யூதேய தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில்
அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவனுடைய மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவர் பெயர் எலிசபெத். அவர்கள் இருவரும் அசிங்க கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய், குற்றமற்றவர்கள் நீதியுள்ளவர்கள் தேவனுக்கு முன்பாக இருந்தவர்கள். ஆனால் அவர்களை தேவதூதன் எப்படி கடிந்து கொள்கிறான்? சம்பவிக்க போகிறவைகளை நீ விசுவாசிக்காதபடியினால், என் வார்த்தைகளை நீ விசுவாசிக்காதபடியினால், தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசிக்காதபடியினால். அப்ப கர்த்தரிட்ட கற்பனைகளின்படி குற்றமற்றாய் இருந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள என்ன குறைவாக இருந்துச்சு? விசுவாசத்தில் தளர்ச்சி இருந்துச்சு, விசுவாசத்தில் பலவீனம் இருந்துச்சு, விசுவாசத்தில் அவர்கள் பலனற்று போய் இருக்கிறாங்க. என்ன சொல்றாரு? இது எப்படி நான் நம்புறது? நாங்கள் 2 பேரும் வயசாயிருச்சே, இப்போ இப்படி சொல்றீங்களே. ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி அவரை நம்பிக்கை இழந்து நிற்கும் பொழுதுதான் தேவதூதன் சொல்றாரு, தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசாமல் எப்படி இருப்ப? இவர் யாரு? ஆசாரியர். இவர் யாரு? கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் குற்றமற்றவராய் வாழ்ந்தவர். இவர் எல்லா நீதி நியாயங்களையும் கரெக்டாக செஞ்சவர். ஆனா விசுவாசத்தில் குறைவுள்ளவர். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, உனக்கு பேர் விசுவாசி, மூப்பன், சபையில் பொறுப்பாளர்கள். ஆனால் விசுவாசத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? விசுவாசத்தில் எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம் என்பது உங்கள் விசுவாசத்தை இன்னைக்கு தெராசில் வச்சு பார்க்கணும். அந்த மனுஷன் கேட்குறான் இயேசுக்கிட்ட, எதையாயிலும் மனம் இறங்கி எனக்கு செய்ய. தீக்குள்ளே விழுகிறேன், தண்ணிக்குள்ளே விழுகிறேன், சில வேளை நுரைய தள்ளுறேன், அப்படி கஷ்டப்படுறேன், எங்கெங்கேயோ அவனை கொண்டுட்டு போனோம், ஒன்றும் செய்ய முடியல, நீங்கள் எங்கள் மேலே மனம் இறங்குங்க. ஏசப்பா சொன்னார், நான் உன் மேலே மனம் இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ முதல்ல விசுவாசி கர்த்தருடைய வார்த்தையை. விசுவாசமாக உனக்குள்ளே வந்துட்டாலே உன் வாழ்க்கையில் எல்லாமே கைகூடி வந்துடும். அப்போ இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்தில் முதல்ல உனக்கு தேவை விசுவாசத்தினுடைய ஆழம், அகலம், நீளம், உயரம் உனக்கு கட்டாயம் தேவை. நீ விசுவாசத்தில் ஊன்ற கட்டப்பட்டுட்டேன்னா உன் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லா காரியத்தையும் செய்ய ஆரம்பிச்சிடுவார். வேதம் சொல்லுது பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாரும் வசனத்தை எடுப்போம். வசனம் தான் நமக்கு காலுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். வசனம் இல்லாத இடத்துல ஊழியம் கிடையாது, வசனம் இல்லாத இடத்துல ஜெபம் கிடையாது, வசனம் இல்லாத இடத்துல பரிசுத்தம் கிடையாது, வசனம் இல்லாத இடத்துல அற்புத அடையாளங்கள் நடக்காது. ஏசாயா 28:16 வாசிக்கலாமா எல்லாரும்? ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரிசிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும். நல்ல கையை தட்டி இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவன் பக்கத்தில் சொல்லுங்க. இந்த வருஷம் எதை பார்த்தையும் பயப்படாதீங்க, பதறாதீங்க. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பதறாத காரியம் சிதறாது. அதெல்லாம் நல்லா நமக்கு தெரியும். ஆனால் நம்ம மட்டும் பதறோம். நமக்கு மட்டும் பதட்டம் ஏன் வருது? ஏன் நம்ம திகைக்கிறோம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுகள் வருதுன்னா, எங்கேயோ விசுவாசத்தில் கோளாறு இருக்குன்னு அர்த்தம். விசுவாசத்தில் கரை, பிழை, மாசு, மறு இருக்கிறனால தான் நம்முடைய வாழ்க்கையில் சில தடுமாற்றங்களை நம்ம பார்க்குறோம். இங்கே வேதம் சொல்லுது, ஒரு விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான், கலங்க மாட்டான், திகைக்க மாட்டான், புலம்ப மாட்டான், தடுமாற மாட்டான், குறையை கூற மாட்டான், குறையை கண்டுபிடிக்க மாட்டான், குறையை பேச மாட்டான். ஏன்னா அவன் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன், அவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்ததே அவர் அந்நாள் வரையும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1:17 குறிச்சுக்குங்க, வீட்டில் போய் பார்த்துங்க. ஆபக்கூக்கு 2:4, கலாத்தியர் 3:11, எபிரேயர் 10:38. மீண்டும் சொல்கிறேன், ரோமர் 1:17, ஆபக்கூக்கு 2:4, கலாத்தியர்
3:11, எபிரேயர் 10:38. இந்த 4 வசனத்துலையும் ஒரு வசனம் எழுதியிருக்கு, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த ஒரு வார்த்தையே 4 இடத்துல வருது. ஆபக்கூக்குலையும் இருக்கு, ரோமர்லையும் இருக்கு, கலாத்தியர்லையும் இருக்கு, எபிரேயர்லையும் இருக்கு. ஒரே வார்த்தை. என்ன வார்த்தை? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க பிழைக்கணும்னா விசுவாசம் தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. விசுவாசத்தினால் மட்டும்தான் நம்ம இந்த உலகத்துல ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நீ விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை உனக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். நான் விசுவாசிக்கிறவர் ஜீவன் உள்ளவர். இன்னைக்கு எதையோ விசுவாசிக்கிறான், கண்ணையும் மண்ணையும் பலவிதமான காரியத்தை ஜனங்கள் விசுவாசிக்கிறாங்க. ஆனா நாம விசுவாசிக்கிறவர் ஜீவன் உள்ளவர். கைத்தட்டி கர்த்தருக்கு, உனக்காக எனக்காக ஜீவன் கொடுத்தவர், உனக்காக எனக்காக மரித்து உயிரோடு எழும்பினவர், உனக்காக எனக்காக வலது பாரியத்தில் பேசி கொண்டு இருக்கிறவர், அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அவரால் செய்யக்கூடாததுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. வானத்தின் கீழையும் பூமியிலையும் சமுத்திரத்திலையும் உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலையும் கர்த்தரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். வேதம் சொல்லுது, இல்லாததை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். உனக்காக ராஜாக்களை தள்ளுவாரு, உனக்காக ராஜாக்களை ஏற்படுத்துவாரு, உனக்காக எதையும் செய்ய அவர் வல்லமையுள்ளவ தேவனா. எஸ்தரை தூக்குவதற்காக வஸ்தியை கர்த்தர் கீழே தள்ளினார். அந்த வஸ்தியை தள்ளி விட்டுட்டு தான் எஸ்தரை அந்த இடத்துல வஸ்தியாக கர்த்தர் கொண்டு போனாரு. அருமையானவர்களே, கர்த்தர் எதையும் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நீங்க முழு இருதயத்தோடு அவரை விசுவாசிக்கணும். நிச்சயமாய் கர்த்தர் இந்த புதிய ஆண்டுல என் பெயர் நாமத்தை கர்த்தர் மாற்றுவார். பழைய நாமங்கள் என்னுடைய வாழ்க்கையில மாறி புதிய ஒரு அத்தியாயத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில தொடங்குவார். இனி என்னுடைய வாழ்க்கையில பழசு கிடையாது, புதுசை கர்த்தர் தருவார். அதுதாங்க விசுவாசத்தினுடைய ஆழம். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்குள்ள நீங்கள் கடந்து வரும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை எல்லாரும் வாசித்து பார்க்கலாமா? ஒரு ஜெப ஆலய தலைவன், அவனுக்கு வேதம் எல்லாம் நல்லா அத்துப்படியாக தெரியும். ஏன்னா ஒரு ஜெபத்திற்கு ஆலயத்தில் தலைவனாக இருக்கிறவன் அவன் எந்த அளவுக்கு வேதத்தை படித்து கரைய, அந்த காலத்தில் இருக்கிற இஸ்ரவேலில் இருக்கிற வேத கலாச்சாலையில் படித்தவனாக இருப்பான், வேத நிபுணனாக இருப்பான், வேதத்தை நல்லா தெரிஞ்சவன் தான் ஜெபாலயத்தில் தலைவனாக இருக்க முடியும். ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வேதனையான சம்பவம் நடக்கிறது. 50ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் முள்ளவனாகவே இரு. இது யாருக்கு சொல்றாரு? 41ஆம் வசனம். அப்பொழுது ஜெபாலய தலைவனாகிய யவிரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருக்கிறபடியினால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். இப்போ ஒரு ஜெப ஆலயத்தினுடைய தலைவன், ஒரு பாஸ்டர், ஒரு ரெவரண்ட், ஒரு பெரிய வேதத்தில் இருக்கக்கூடிய நிபுணன், அவனுக்கு பின்னாடி எத்தனையோ பேர்கள் நூற்றுக்கு அதிபதிக்கு மாதிரி இருக்கலாம். போய் என்றால் போகவும், வா என்றால் வரவும் அவனுக்கு ஆட்கள் உண்டு. ஏன்னால் அவர் ஒரு ஆலயத்தினுடைய முக்கியமான நபராக இருக்கிறார், ஆலயத்துக்கு தலைவனாக இருக்கிறாரு. அருமையானவர்களே, ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் 12 வயது நிரம்பின ஒரு மகள் மரண அவஸ்தையாக இருக்கிறாள், வேதனையாக இருக்கிறாள், கண்ணீரால் இருக்கிறாள். அவளை சுகமாக்கணும்னு இயேசுவை கூப்பிட வர்றேன். இயேசுவும் அவன் வீட்டுக்கு போகிறார். போகிற அந்த வேலை டிலே ஆகுது, போகிற வழியில் தாமதம். ஏன்னா இடையில பெரும்பாடு உள்ள ஸ்திரீ கிராஸ் பண்ணுறான். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்ததுனால அங்கே தாமதம் ஆயிடுச்சு. தாமதமான அந்த காலகட்டத்துக்குள்ள என்ன நடக்குது? ஜெபாலய தலைவன் வீட்டிலிருந்து சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை பார்த்து சொல்கிற காரியத்தை பாருங்க. 49. அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் ஜெபாலய தன்னுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றாள். இயேசு அதை கேட்டு, அப்போ இங்கே தாமதம் ஆகும் பொழுது அங்கே என்ன நடந்துருச்சு? ஜெபாலய தலைவனுடைய வீட்டில் குமாரத்தி மரித்து போனாள். சரி, மரித்து போன உடனே அதை சொல்ல, அந்த துர்ச்செய்தியை சொல்ல ஒருத்தன் வந்துடுறேன். எப்பயுமே நற்செய்தியை விட துர்ச்செய்தி ரொம்ப வேகமாக பரவும். நற்செய்தி போகிறதுக்கு லேட் ஆகும், துர்ச்செய்தி அவ்வளோ ஸ்பீடாக பரவிடும், எல்லா பக்கமும் போய் சேர்ந்துடும். நீங்கள் அநேகமாக துர்ச்செய்தியை கேட்டே நீங்கள் பயந்துருவீங்க.
ஏன்னா அது ரொம்ப வேகமாக வரும். நடக்காது, கிடைக்காது, தரமாட்டார், அவ்வளவுதான். இனி எங்கே ஆக போகுது, இனி அவ்வளோதான், நீ இந்த வருஷம் இப்படித்தான், போன வருஷம் மாதிரியே நீ தனி மறந்தேன், போன வருஷம் மாதிரியே நீ வேலை இல்லாதவதான், போன வருஷம் மாதிரியே உன் வாழ்க்கை அப்படித்தானே பலவிதமான துர்ச்செய்தி உன் வாழ்க்கையில் பிசாசு கொண்டு வருவேன். நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. ஏனென்றால் உங்களுக்கு இந்த வருஷத்தில் முதல்ல உன் பெயர் நாமத்தை கர்த்தர் மாற்றணும்னா முதல்ல உன் இருதயம் மாறணும். எப்படி மாறணும்? விசுவாசத்தினால உன் இருதயம் நிரம்பணும். நீங்கள் சொல்லணும், நான் விசுவாசிக்கிறவர் உண்மையுள்ளவர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் என்னை முடிவு பரியந்தமும் நடத்துவார், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். நீங்கள் அழுது என் இருதயத்தை உடைந்து போக பண்ணாதீங்க. நான் இயேசுவுக்காக அடிக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல, மறிப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எப்படி அழகான வார்த்தையை சொல்கிறார் பவுல். அழுகாதீங்க, அழுதா என் இருதயம் உடைஞ்சு போயிடும். என் மனசை நீங்கள் மாற்றிடலான்னு நினைக்காதீங்க. அழுது என் இருதயத்தை காயப்படுத்திடாதீங்க. அழுததுனால நான் தேவ சித்தத்தை மாற்றிக்குவேன்னு நினைக்காதீங்க. தேராகும் ஆபிரகாம் கிட்ட அழுதுருப்பார். என்னெல்லாம் அழுதுருப்பார் தெரியுமா? ஏண்டா, நான் உன்னை எப்படி பெற்று வளர்த்து உருவாக்கி இத்தனை வருஷமாக நான் உன் கூட இருந்திருக்கேன், உன்னை நான் எப்படியெல்லாம் நேசமாக வளர்த்துருக்கிறேன், இப்போ போய் கர்த்தர் என்கிட்ட பேசினாருன்னு சொல்லி என்னை விட்டுட்டு போறேன்னு நீ சொல்றியே, இது நியாயமா? அப்பாவை விட சொல்லுவார் ஆண்டவர், தாயின் தகப்பனை கணம் தானே பண்ண சொல்லுவார், தேசத்தையே விட சொன்னார், நம்ம குலத்தையே விட சொன்னார், நம்ம இனமே வேண்டாமா, இப்படி இல்லாமல் கர்த்தர் சொல்லுவார் என்று சொல்லி அவன் எத்தனையோ நியாயங்களை சொல்லியிருப்பான். இருதயத்தை கரைய பண்ண அவன் எவ்வளவோ வார்த்தைகளை பேசியிருப்பான். எப்படி சிம்சோனை மடியில் படுக்க போட்டு அவன் அலட்டு 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 அலட்டுன்னு அலட்டி உண்மையெல்லாம் கக்க வச்சாலோ, அதுபோல ஆபிரகாமுடைய அப்பா தேராக எவ்வளவோ பேசி பார்த்துருப்பார். ஆனால் ஆபிரகாம் உண்மையுள்ளவனாக இருந்தான். அவன் சொன்னான், உன்னை விடத்தான் சொன்னார், இனத்தை விடத்தான் சொன்னார், குலத்தை விடத்தான் சொன்னார், நான் காட்டுற தேசத்துக்கு போகணும்னு சொன்னார், நான் அவரை முழு இருதயத்தோடு நான் நம்புகிறேன், அவர் அழைப்பை நான் உண்மையாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் புறப்படுகிறேன் என்று அவன் புறப்பட்டு காண்பிக்கிற தேசத்துக்கு போனான். அதனால தான் வேதம் சொல்லுது, ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. காணாத தேசங்க, அது என்ன தேசம்னே தெரியாது, எங்கே இருக்குன்னே தெரியாது, அதுக்காக அவன் கொடுத்த விளக்கரையும் அப்பா அம்மா, அடுத்து ஊர், அடுத்து இனம், இன்னும் போக போக பார்த்தா தான் மகனை கொண்டு போய் பலிபீடத்தில் வச்சு கத்தியை எடுத்து வெட்ட அவன் ஆயத்தமானான். அதான் விசுவாசத்தினுடைய ஆழம். அவன் சொல்கிறான், நாங்கள் போயிட்டு வருவோம். அதான் நம்பிக்கையுள்ள வார்த்தை, நான் போயிட்டு வருவோம், அதுவரையும் நீங்கள் இங்கே இருங்க. அருமையான தம்பி தங்கச்சி தாயே தகப்பனே, இங்கே பாருங்க, வேதம் சொல்லுது, துர்ச்செய்தியை கொண்டு வேகமாக வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உன் பிள்ளை மரித்து போச்சு. அது போதகரை நீர் வருத்தப்படுத்த வேண்டாம், அவரை வேதனைப்படுத்த வேண்டாம், விட்டுரு, உன் பிள்ளை செத்துருச்சு. இந்த வார்த்தையை இயேசு கேட்ட உடனே அவனை பார்க்குறார். உங்களையும் இப்போ இயேசப்பா பார்க்குறாரு. துர்ச்செய்தியை கேட்டுட்டு உட்காந்துருக்கிறீங்களா? இங்கே கொள்ள பேர் துர்ச்செய்தியை நீங்கள் கேட்டுட்டீங்க, இனி நடக்காது, இனி வராது, அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அநேக துர்ச்செய்தியை கேட்டுட்டு நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. உங்களை இயேசப்பா பார்த்து சொல்கிறாரு, பயப்படாத, நீ கேட்ட செய்தியை குறித்து பயப்படாத, உனக்கு வந்த செய்தியை குறித்து நீ பயப்படாத, நீ பார்த்த காரியத்தை குறித்து பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாகவே இரு. விசுவாசம் என்பது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நீ நம்புகிறவர் இன்னார் என்பது முதல்ல உனக்கு தெரியணும், உன்னை அழைச்சவர் இன்னார் என்பது உனக்கு முதல்ல தெரியணும், நீ நம்பி இருக்கிறவர் யார் என்பது உனக்கு நல்லா தெரியணும். தம்பி தங்கச்சி தாய தகப்பனே, சகரியா நிபுணன் தான், வேதத்தை படித்து ஆசாரியன் தான், ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை, நிறைவேற போகிற வார்த்தையை விசுவாசியாதபடியினால், நீங்கள் நாமும் அந்த சகரியா மாதிரி நிறைய பேர் இருக்கிறோம். இது எங்கே நடக்க போகுது? என்னை தீர்க்கதரிசியாக மாற்ற போகிறாரா? என்னை அப்போஸ்தலனா மாற்ற போகிறாரா? என்னையவும் கர்த்தர் உலக புகழ் பெற்ற ஊழியக்காரனாக மாற்ற போகிறார். உங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கழுதையை பேச வச்சாருங்க, மீனை ஊழியம் செய்ய வச்சாருங்க, காக்காவை உணவை கொண்டு வந்து தர வச்சாருங்க. கர்த்தருக்காக வானத்திலிருந்து கற்கள் வந்து யுத்தம் பண்ணினது என்று வேதம் சொல்லுதுங்க. ஒரு யோசுவாக்காக சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தினார் என்று வேதம் சொல்லுதுங்க. யோசித்து பாருங்க, ஆசாரியன் போய் கால் வைக்கிறாங்க, அப்படியே யோர்தான் பிரவாகித்து வருகிற யோர்தான் பின்னிட்டு போனது என்று வேதம் சொல்லுது. இதெல்லாம் நேச்சர்,
இதெல்லாம் கற்பனை கதை அல்ல, அது எழுதப்பட்டிருக்கிற ஒரு ஏட்டு சுவடல்ல, அது நிஜத்தை தான் கர்த்தர் எழுதியிருக்கிறார். ஒரு ஆசாரியன் கால் வைக்கும் பொழுது எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் அது பின்னிட்டு திரும்பி வந்த வெளியே திரும்பி போய்விடும். ஏனென்றால் அவன் பேழையை சுமக்கிற மனுஷனாக இருக்கிறான். ஒரு அழைக்கப்பட்ட மோசே தன் கைகளை தூக்கி செங்கடலுக்கிட்ட நேர கையை நீட்டும் பொழுது அவ்வளவு பெரிய கடல் தன்னுடைய இடத்துல பாதையை விட்டு அது விலகி நின்றது, மதில் சுவர் மாதிரி நின்றது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் நமக்காக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை. இவைகள் எல்லாம் நம்ம படிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண கர்த்தர் எழுதி வைத்து, இதெல்லாம் நடந்த சம்பவங்கள், உண்மை சம்பவங்கள். அந்த மோசைக்கு செஞ்சவர், அந்த யோசுவாவுக்கு செஞ்சவர், இன்னைக்கு உனக்கும் எனக்கும் செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருங்க, அதாங்க விசுவாசம். என் தேவன் இன்றும் உயிர். அதனாலதான் சொல்றாரு, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். உங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குன்னு நான் சொல்வதற்கு முன்னாடி இது என்ன கொஞ்சம் ஆழப்படுத்தி பேச விரும்புகிறேன். அவனை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, பயப்படாதே. செத்துட்டாங்கன்னு சொல்லி பயப்படாத, இறந்துட்டாங்கன்னு சொல்லி பயப்படாத, சொன்னவன் வார்த்தையை நம்பாத. அவை கண்ணில் பார்த்தது சொல்றான், ஆனா நானும் படைச்சவர் சொல்றேன், உருவாக்கினவர் சொல்றேன், ஜீவிக்கிறவர் சொல்றேன். நீங்க பார்த்தீங்கன்னா சனகரிப்பு வந்து எசேக்கியா ராஜாவுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அவனை சொல்லுவேன், 2000 குதிரை கொடுத்தா உன்ட்ட ஏறுறதுக்கு வீரர்கள் இருக்காங்களா? அவன் சுத்திலும் அந்த ஊரை முற்றுகை போட்டு அவர்களை வெளியேற விடாதபடி அவன் சுத்தி பாளையம் இறங்கி இருப்பான். எசேக்கியா ராஜா போய் தேவனிடத்தில் முறையிடுவான், ஆண்டவரே பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. அந்த சனகரிப்பு சொல்ற வார்த்தைகள்லாம் கேளுங்களே, காது கொடுத்து கேளுங்களே. அப்ப கர்த்தர் சொல்வாரு, அவன் இந்த பட்டணத்துக்குள் நுழைவதில்லை, அவன் இந்த பட்டணத்துக்குள்ள அம்பு எய்வது கிடையாது, வந்த வெளியே அவன் திரும்பி போவான், அவன் தேசத்துல போய் அவன் மாண்டு போவான். நான் இந்த தேசத்தை ரட்சிக்கும்படி இங்கே இருக்கிறேன். கைத்தட்டி கர்த்தருக்கு. நம்ம பார்க்கறதெல்லாம் நம்பக்கூடாதுங்க, கேட்கறதெல்லாம் நம்பக்கூடாதுங்க, வேதம் சொல்றதை தான் நம்பணும். வேதம் என்ன சொல்கிறது? உலகத்தில் இருக்கிறனோட உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட உனக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர். எப்படி வரும் தெரியாது, ஆனா வரும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எப்படி நடக்கும் தெரியாது, காற்று வராது, மழையும் வராது, ஆனா உன் பள்ளத்தாக்கு நேரம். சீசர்கள் கேட்குறாங்க, இது வனாந்தரமாச்சு, 5000 பேர் இருக்காங்களே, எப்படி இவங்களுக்கு உணவு கொடுக்கறது? இங்க எதுவுமே இல்லையே, 2 மீன் 5 அப்பம் தானே இருக்கு. கர்த்தர் சொன்னார், நீ கொண்டுட்டு வாப்பா, உன்ட்ட இருக்கிறது கொண்டுட்டு வா. இப்பயும் ஆண்டவருக்கு இந்த வருஷம் உங்களுக்கு சொல்றாரு, உன்ட்ட என்ன இருக்கு? உன்ட்ட இருக்கிற விசுவாசத்தை கொண்டுட்டு வா, உன்ட்ட இருக்கிற கொஞ்சம் ஜெபத்தை நீ கொண்டுட்டு வா, உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் நம்பிக்கையை நீ கொண்டுட்டு வா. நீ என்ன வச்சிருக்கிற? உன்ட்ட என்ன இருக்குது? புளிச்ச மாவு இருக்கா, அல்லது ஆட்டின மாவு இருக்குதா, அல்லது கொஞ்சம் எண்ணெய் இருக்குதா, அல்லது என்ன இருக்குதோ இருக்கிறத கர்த்தரிடத்துல கொண்டுட்டு வா. அந்த கர்த்தர் அதை வாங்கி அதை பழுகி பெருகி பூமியை நிரப்ப அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்ற, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு, கொஞ்சோண்டு மாவு இருக்கு, அடை இருக்கு, இது இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நாங்கள் செத்துடலான்னு இருக்கிறோம், இவ்வளவுதான் எங்கள்கிட்ட இருக்குது. அவர் சொல்றாரு, அந்த ஊழியக்காரரை, அதில் கொஞ்சம் செஞ்சு எனக்கு எடுத்துட்டு வா, உன் பஞ்ச காலம் தீர்ற வரையும் உன் வீட்டில் மாவும் அப்பமும் குறையவே குறையாது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. 3 ஆண்டுகள் அந்த மாவை எடுக்க எடுக்க அது அமுத சுரை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு, என்ன குறையவே இல்லை, அல்ல வந்துக்கிட்டே இருக்கு, எடுக்க எடுக்க லிட்டர் கணக்கில் வந்துக்கிட்டே இருக்கு. கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவர் இருக்கிறார். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, முதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஆணி வேறா இருக்கிறது, கிறிஸ்தவ வாழ்க்கை அச்சாரமா இருக்கிறது என்ன தெரியுமா? விசுவாசம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளை உறுதி. உன் பெயரே விசுவாசினா உனக்குள்ள கட்டாய விசுவாசம் இருக்கணும். நீ யாரை விசுவாசிக்கணும்? கர்த்தராகி இயேசுவை விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், உன்னை அவர் அழைச்சார் என்கிறது விசுவாசிக்கணும். பாருங்களே, பேதுருவுடைய காரியத்தை குறித்து கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிற காரியத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மத்தேயு 14:31. Thank you, wonderful the Holy Spirit. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து என்ன கேட்கிறாரு? அற்ப விசுவாசியே. யார? பேதுருவை பார்த்து என்ன விசுவாசினார்? ஜெபாலய தலைவனை பார்த்து என்ன சொன்னாரு? சந்தேகப்பட்டேனார்.
சகரியாவை பார்த்து என்ன சொன்னாரு? தகுந்த காலத்தில் நடக்க போறதை நீ விசுவாசிக்காத படியினா. நல்ல கவனிங்க, இவங்கெல்லாம் யாருங்க? கேபிட்டல், பெரிய தலைகளுங்க. சகரியா பெரிய தலை. அவனுக்குள்ளேயும் தகுந்த காலத்தில் நிறைவேற போறதை விசுவாசிக்கிறது அளவுக்கு என்ன கிடையாது, மனசு இல்லை. நமக்கும் தான் கர்த்தர் ஒன்று சொன்னார்னா தடுமாறுது. இது என்னை கொண்டா செய்ய போறார், என்னை கொண்டா செய்ய போறார், நம்ம ஊர்லேயே செய்ய போறார், நம்ம பட்டணத்திலே செய்ய போறார், நம்ம ஊழியத்திலே செய்ய போறார். ஒரு தேவ ஊழியக்காரரு ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண போறாங்க. அங்க ஒரு வியாதிக்காரர் படுத்திருக்கிறாரு, மரணத்தினுடைய விளிம்பில் இருக்கிறாரு. அந்த வியாதிக்காரர் வாலிபர், இளம் வாலிபர். வியாதியினுடைய முத்தி போன நிலைமையில் அவர் மரணத்தை தழுவி கொண்டு இருக்கிறாரு. ஜெபிக்க போனவங்களாம் எப்படி ஜெபம் பண்ணாங்கன்னா, ஐயா இவரை நல்ல நேரத்தில் அடக்கம் பண்ணணும், அடக்கம் பண்ணுறப்ப எல்லா சொந்த பந்தங்கள்லாம் கரெக்டாக வரணும், இவருக்கு கரெக்டான இடத்துல எல்லா வேலையும் நாங்கள் செய்து முடிக்கணும், கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கூட ஒரு இளம் வாலிபனாய் ஒரு தேவ ஊழியக்காரர் இருந்தார். அவர் நினச்சாராம், அமெரிக்காவில் டிஎல் ஆஸ்பான் இருக்கிறாரு, உலக புகழ்பெற்ற எத்தனையோ ஊழியக்காரர்கள் மரித்தவர்களெல்லாம் எழுப்புறாங்களே, இந்தியாவில் ஒருத்தருமே அப்படி இல்லையே ஆண்டவரே. இங்கே பாருங்கள், உயிரோடு இருக்கிறவருக்காக எப்படி ஜெபம் பண்ணுறாங்க. நல்லபடியாக இறக்கணும், நல்லபடியாக புதைக்கணும், நல்லபடியாக குழி வெட்டணும், நல்லபடியாக சொந்தக்காரங்க வரணும்னு ஜெபம் பண்ணுறாங்களே, இவர் உயிரோடு எழும்பணும்னு ஜெபம் பண்ண ஆள் இல்லையே ஆண்டவரே இந்த உலகத்தில். அப்போ ஒரு சத்தம் அவருக்கு கேட்டுச்சான், லவுடு ஸ்பீக்கரில், நீதான் அந்த மனிதன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். நீதான் ஜெபிக்கணும், நீதான் ஜெபிக்கணும், நீதான் அந்த ஊழியக்காரன், நீதான் எழும்பணும், நீதான் மரித்தோரை எழுப்பணும். அந்த சத்தம் அவருக்குள்ள வந்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் எங்கேயோ இருந்து எழுப்புதல் வராதுங்க. உங்க தலையில கை வைங்க. அந்த எழுப்புதலுக்கு கர்த்தர் என்னைத்தான் தெரிந்து கொண்டார். நான் தான் அந்த எழுப்புதல் பாத்திரம். எங்கேயோ இருந்து எழுப்புதல் அமெரிக்காவிலேருந்து இங்கே வராது, இங்கிருந்து அங்கே எழும்பணும். ஒவ்வொருத்தரும் எழும்புனா தாங்க. வேதம் சொல்லுது, எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. அது யாருக்கும் எழுதப்பட்ட வார்த்தை கிடையாதுங்க, எனக்கு எழுதப்பட்டது, உனக்கு எழுதப்பட்டது, நமக்கு எழுதப்பட்டது. இந்த வேதத்தில் இருக்கிற எல்லாமே உனக்கும் எனக்கும் நமக்கும் தான் எழுதப்பட்டது. நம்ம யாரோ ஒருத்தர் எலும்பி பிரகாசிப்பாங்க. எலியா பார்த்தாரு, அவர் மட்டும்தான் பார்க்கணும்னு வேதம் சொல்லுதா? நம்மளும் தான் பார்க்கணும். எலிசா பார்த்தாரு, அதுக்காக அவர் தான் பார்க்கணுமா? நம்மளும் பார்க்கணும். விசுவாசிங்க, எனக்கு அந்த கிருபை தாங்காண்டவர். ஒரு எஸ்தர் 127 நாடுகளை ஆள முடியும்னா நான் ஏன் ஆண்டவரை ஆள முடியாது? எனக்கு அந்த கிருபை தாங்காண்டவர். வேதத்தில் இருக்கிற மரியாள் மட்டும்தான் கிருபை பெற்றவங்களா? எனக்கு என் கிருபை பெற்றவளாய் மாற்றுங்க ஆண்டவர். எனக்கும் கேப்ரியலை அனுப்புங்க ஆண்டவர். என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்யுங்க. ஏன்னா அவர் பச்சா பாதம் உள்ளவர் அல்ல. கைத்தட்டி கர்த்தருக்கு நான், யாரிடத்துலையும் அவர் பச்சாதாபம் உள்ளவர் அல்ல. உனக்கு ஒன்று மாதிரியும், சகரியாவுக்கு ஒரு மாதிரியும், எலிசபெத்துக்கு ஒரு மாதிரியும், மரியாளுக்கு ஒரு மாதிரியும் செய்கிற தேவன் அல்ல. விதண்டாவாதம் உள்ளவர் அல்ல, பாகுபாடு உள்ளவர் அல்ல. அவர் கலிலேயன் யூதன் என்று பாராமல் விசுவாசிக்கிறவர்களை கொண்டு காரியங்களை அவர் செய்கிறவர். நீ கிட்டிச்சேரு. நம்ம எல்லாத்துக்குமே ஒரே உரிமை தான், அப்பா என்று அழைக்கிற உரிமை. அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆபிரகாமுக்கும் கொடுத்தாரு, நெகேமியாவுக்கும் கொடுத்தாரு, எஸ்ராவுக்கும் கொடுத்தாரு, செர்பாவேலுக்கும் கொடுத்தாரு, பவுலுக்கும் கொடுத்தாரு, அடுத்து பர்னபாவுக்கும் கொடுத்தாரு, தீத்துக்கும் கொடுத்தாரு, பிளமோனுக்கும் கொடுத்தாரு. வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் கொடுத்தாரு. பிளஸ் உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த வரிசையில் நீ நான் தான். கைத்தட்டி கர்த்தருக்கு. அப்போ இந்த வேதம் எனக்கு சொல்லப்பட்டது எல்லாமே, இந்த வேதத்தில் இருக்கிற எல்லாமே எனக்கு உரிமை. நானும் அதை உரிமை பாராட்டி நீ அதை பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. இப்போ ஜெபாலய தலைவனை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, பயப்படாம விசுவாசமாவே இரு, பயப்படாத. இன்னைக்கு நமக்குள்ள பிரச்சனைக்கு என்ன காரணம் தெரியுமா? பயம். இங்க பாருங்க, பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இவன் எவ்வளவு பெரிய மனுஷன், இவன் மேலதான் பாறையா நான் சபையை கட்டுவேன்னு சொன்னார். இவனை கர்த்தர் அழைச்சாரு. மீன் பிடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டான். இப்ப வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தானா பாரு. வசனத்தை வாசிங்க. 27 26. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்களுக்கு கண்டு கலக்கம் அடைந்து, மத்தேயு 14:26. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலைனினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நல்லா கவனிக்கணும், நல்லா இப்போ அவசரப்படாதே. பேதுரு தானே கேட்கிறாரு, நீரே ஆனால் என்ன சொல்றாரு? நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். கேட்கறது யாரு? ஏசப்பாவா சொன்னார், கடல் மேல நீ வாப்பா. கேட்டது யாரு? கேட்கறது பூரா நாம. கர்த்தர் செய்கிறப்ப நம்ம அதை நம்புறது கிடையாது.
நம்ம தான் கேட்குறோம் எழுப்புதல் வேணும் எழுப்புதல் வேணும்னு. எழுப்புதலை கொடுத்துட்டு அதை கட்டி காக்க நமக்கு என்ன வேணும்? ஞானம் வேணுமா இல்லையா? இப்ப நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் வர எனக்கு கட்டளையிடும் என்று கேட்கிறேன். அதற்கு அவர் என்ன சொன்னாரு? நீ கேட்டுட்டா அவர் சரின்னு தான் சொல்லார். வாப்பான்ட்டார். கை தட்டுங்க பார்க்கலாம். வாப்பா, நான் தான் வந்திருக்கிறேன். நீ கேட்கிற, நீ நானும் நடக்கணும்னு கேட்கிற, நடந்து வான்ட்டார். முடியாது, நீ நடக்கக்கூடாது. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் என்னை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். நீ நடக்கலாம், கர்த்தர் செய்ய சொல்லி இருக்கிறார். பேதுரு பாருங்க, வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுனிடத்தில் போக ஜலத்தின் மேல், நல்ல கைதட்டு போடுங்க, நடந்தான். இப்ப முதல்ல இயேசுக்கு அடுத்து தண்ணி மேல நடந்த ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா? பேதுரு. நல்லா கவனிங்க. பேதுரு நடந்துட்டார், தண்ணிக்குள்ள காலை வச்சுட்டாரு. தண்ணி உள்ள போகல, ஆளா அவரை மேற்கொள்ளல, நடக்கிறாரு. ஆனா 30ஆம் வசனம் பாருங்களே, காற்று பலமா இருக்கிறதை. இப்ப இவர் கவனம் எங்கிட்டு போகுது? கவனத்தை எங்க சிதற விட்டார்? இயேசுவை பார்க்கிற வரையும் தண்ணிக்குள்ள கால் போகல. இயேசுவை பார்க்கிற வரையும், பார்த்துக்கிட்டே இருக்கிற வரையும் அவர் தண்ணி மேல நடக்கிறத அவர் நினைக்கல. அவர் இயேசுவை தான் பார்த்தாரு. கால் அது வாட்டில் தண்ணிக்குள்ள வச்சாரு, போய்கிட்டே இருக்குது. அவர் பார்வை இயேசு மேல இருந்துச்சு. ஆனா இப்ப பார்வை மாறிடுச்சு. எங்க இவருடைய கவனம் போகுது? கடல் சீற்றத்தை பார்க்கிறார். காற்று பலமா இருக்கிறதை கண்டு. அப்ப அவர் கண்ணு எங்க வந்துருச்சு? காத்து மேல வந்துருச்சு. நல்லா கவனிக்கிறீங்களா? இயேசுவை பார்த்த கண்ணு காத்தை பார்க்க ஆரம்பிச்சு. காத்து பலமா இருக்கிறதை கண்டு. அப்ப இவர் ஒரே டயத்துல இயேசுவையும் காத்தையுமா பார்க்க முடியும்? அப்ப இவர் கவனம் காற்று மேல போயிருச்சு. இவருடைய மைண்டு காற்று மேல போயிருச்சு. இவருடைய எண்ணங்கள் காற்று மேல போயிருச்சு. எப்படி போயிருச்சு? காத்து பலமா இருக்குது. ஆனா முன்னாடி வானத்தையும் பூமியும் படைச்சவர் இருக்கிறாரு, சர்வ வல்லமையுள்ளவர் இருக்கிறாரு, யெகோவா ஈரே இருக்கிறாரு. இதே இயேசு கடல்ல ஒரு முறை போகும் பொழுது காற்றையும் கடலையும் அதற்றினார். அப்பொழுது அத்தனையும் நின்றது என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. அப்படிப்பட்ட தெய்வம் முன்னாடி நிற்கிறாரு, கூப்பிடுறாரு, வாப்பாங்கிறாரு. இவனும் கால் வச்சுட்டான், இவனும் நடந்துட்டான். பாதி பிரயாணத்துல அவனுக்கு சந்தேகம் வளர்த்துருச்சு. பாதி பிரயாணத்துல இயேசுவை பார்க்கறத விட்டுட்டு கடலை பார்க்க ஆரம்பித்தான், காற்றை பார்க்க ஆரம்பித்தான், சூழ்நிலையை பார்க்க ஆரம்பித்தான், தன் சுயத்தை பார்க்க ஆரம்பித்தான், தன்னுடைய எண்ணத்தை பார்க்க ஆரம்பித்தான், தன்னுடைய நினைவுகளை பார்க்க ஆரம்பித்தான். தன்னுடைய காரியத்துல மனுஷன் நினைவுக்கு அவன் இடம் கொடுத்தான். என்ன நடந்துச்சு தெரியுமா? பயந்து, பார்க்க கூடாததை பார்த்தா பயம் வருங்க, கேட்க கூடாததை கேட்டா பயம் வருங்க, போகக்கூடாத இடத்துக்கு போனா பயம் வருங்க. அதனால தாங்க துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் தீனால். ஏங்க கற்பை இழந்தா? பேசாம 12 பேர் அண்ணன் தம்பி இருந்தான்ல, அப்பா அம்மா இருந்தாங்கல்ல, அந்த கூட்டத்துக்குள்ள இவளும் பேசாம ஒருத்தியா உட்கார்ந்து இருந்தா அவ தன்னுடைய கற்பை இழந்திருப்பாளா? அவளுக்கு என்னங்க ஊர் சுத்தி பார்க்கற என்ன? இங்க பார்க்காத அவ என்னத்தை பார்க்க போறா? அவ எதுக்கு அடுத்த இடத்த போய் என்னத்தை பார்க்க போறா? ஊரை சுற்றி பார்க்க போனாலாம். இவளா போலாமா? இவ போன நேரம் தாங்க சீகேமேன்கிறன்னு பார்த்தா. இவன் போற நேரம் தான் அவளுடைய சத்துரு அவளை தொட்டுட்டான். கடைசியில அவள் தன் கற்பை இழந்தாள். லேவியும் சிமியோனும் பட்டயத்தை எடுத்தார்கள். அந்த தேசத்தில் இருக்கிற ஆண் புத்தர்களை கொன்றார்கள், கொலையாளியாய் மாறினார்கள். ஒரே ஒரு பெண்ணுடைய கீழ்ப்படியாம எவ்வளவு பெரிய ஒரு தேசத்தில் இருக்கிற அத்தனை பேருமே கொல்லப்பட்டார். அதனால வேதம் சொல்லுது, சிமியோனையும் லேவியையும் யாக்கோபு சபித்தார், கோபக்காரனே என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்க்கக்கூடாத பார்க்கக்கூடாது, போகக்கூடாததுல போகக்கூடாது, நிற்கக்கூடாத இடத்துல நிற்க கூடாது. பாவம்னு தெரிஞ்சிருந்தா அதை விட்டு விலகணும். பாவத்தோடு விளையாடக்கூடாது. பாவம் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு நாள் நீங்க நிற்கக்கூடாது. பாவம் இருக்கிற இடத்த விட்டு விலக கத்துக்கொள் தம்பி, தங்கச்சி, தாயதான். அப்பதான் நீ ஜெயிக்க முடியும். பாவத்தோடு நம்ம உறவு வைக்கிற வரையும், பாவத்தோடு பழகுகிற வரையும், பாவத்தோடு விளையாடுகிற வரையும் நம்ம ஜெயிக்கவே முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில தோல்விதான் வரும். பாருங்க, இவன் இயேசுவை பார்த்துக்கிட்டே போயிருந்தானே, எதுக்குங்க தண்ணியை பார்க்கறான்? கூப்பிட்டவர் இயேசு தானே.
இயேசுவே அவன் பார்த்தான்ல, இவ்வளவு தூரம் நடந்துட்டான்ல, கொஞ்சம் தூரம் இத்தனை வருஷம் நடந்துட்டியே, இத்தனை வருஷம் ஜெயித்துட்டியே, இத்தனை வருஷம் நீ பரிசுத்தமா வாழ்ந்துட்டியே, இத்தனை வருஷம் ஓம் பலத்தினாலயா, ஓன் திறமையினாலயா, உன்னுடைய விருப்பத்தினாலயா நீ இத்தனை வருஷம் வாழ்ந்துட்ட? சுத்த கிருபை. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல. சொல்லுங்க, ஓம் பலத்துல நீ இத்தனை வருஷம் வாழல, ஓம் பலத்துல இத்தனை வருஷம் நீ வேதத்தை படிக்கல, ஓம் பலத்துல நீ பாட்டு எழுதல, ஓம் பலத்துல நீ ஜெபிக்கல, ஓம் பலத்துல நீ ஊழியம் செய்யல, ஓம் பலத்துல நான் இன்னைக்கு வந்து பிரசங்கம் பண்ணல. இந்த பிரசங்கத்தை என் பலத்தால இன்னைக்கு தம்பிக்கு தெரியும். நான் எத்தனை மணி நேரம் இங்கே உட்கார்ந்துருந்தேன். லேட் ஆகும், ஆனால் லேட்டஸ்டாக கிடைக்கும். கைத்தட்டிக்காரன் லேட் ஆனாலும் கர்த்தர் தருவார். அது வெக்கப்படுத்த மாட்டாருங்க, கரெக்டாக தருவாருங்க, கரெக்டாக தருவார். அவருக்கு தெரியும் பிள்ளை புறப்பட்டு போகணும்னு அவருக்கு தெரியும், அவன் போய் பிரசங்கம் பண்ணணும்னு தெரியும், அவன் டல்லாக இருக்கான்னு தெரியும், அவனுடைய சரீரம் விளைவின்னு தெரியும். கர்த்தருக்கு ஒரு மனுஷனை குறித்து யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது. யோவான் 2:21 வாட்சி பார்த்தா மனுஷனை குறித்து அவருக்கு எல்லாமே அறிந்திருக்கிறார். மனுஷன் உள்ளத்தில் இருப்பதை இவர் அறிந்திருக்கிறபடினால் மனுஷனை குறித்து ஒருவரும் அவருக்கு போதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னை பற்றி யாரும் போய் நிக்ஸி இப்படிப்பட்டவள், அல்லது சில்வியா இப்படிப்பட்டது, அல்லது இங்கே இருக்கிற ஒவ்வொருத்த பேரா சொல்லிக்கிட்டு சலோமி இப்படிப்பட்டது, பிரிஜித் இப்படிப்பட்டது, தம்பி தாஸ் இப்படிப்பட்டவர்னு போய் நான் போய் அவர்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. அவர் ஆல்ரெடி பிறக்கும் பொழுதே அவங்கள எல்லாம் அவர் தெரிவார். நாவில சொல் பிறவாததுக்கு முன்னாடியே கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். மனுஷனை குறித்து நம்ம போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அவர் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காரு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப உங்க பிறப்புல இருந்து இறப்பு வரையும் இயேசுப்பாவுக்கு எல்லாமே தெரியும். கைத்தட்டுங்க பார்க்கலாம். எந்த மனுஷன் உங்களை நியாயம் தீர்க்க முடியாது, எந்த மனுஷனுடைய பேச்சை அவர் கேட்டு உன்னை நியாயம் தீர்க்கிறவர் கிடையாது. நாம் சொன்னதுக்காக உன்னையும் நீ சொன்னதுக்காக உன்னையும் அவருக்கு போகணும், எல்லாமே தெரியும். A to Z அவர் தன் உள்ளங்கையில் வைத்திருக்கிறார். உன்னை பற்றி யார் இப்போ பிழையாம் வந்து நிற்கிறான், அவன் ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம் வந்துடும், அவன் சபிச்சா சாபம் வந்துடும். ஏன்னா அந்த கிரேஸ் அவன்கிட்ட இருக்கு, அந்த கிருபை அவன்கிட்ட இருக்குது. அந்த கிருபை பெற்றவன் அவன் பார்த்து ஆசீர்வதிக்கலாம், அவன் பார்த்து சபிக்கலாம். ஆனால் இப்போ வந்து நிற்கிறான் பிழையாம், அவனுக்கு பாலாக்கு ராஜா மேடைகளை கட்டி பெரிய பெரிய தோப்பு விக்கிரகங்களை பெரிய பெரிய பலிபீடங்களை கட்டி நிப்பாட்டுறான். 7 மாடு 7 ஆடு 7 எல்லாம் 7 அடிச்சு நிப்பாட்டி ஏறி நின்று சபிடானா. இவன் இங்கே ஒருத்தன் பலிபீடம் கட்டினது இஸ்ரவேலுக்கு தெரியாது, ஒரு பாலாக்கு வந்திருக்கிறது இஸ்ரவேலுக்கு தெரியாது, ஒரு பிழையாம் வந்திருக்கிறதும் இஸ்ரவேலுக்கு தெரியாது. நமக்கு விரோதமாக அங்கே வந்து பெரிய பெரிய மந்திரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. இவன் எல்லாம் வர்ற வழியில் அடித்து பிடிச்சி கந்தர குளமாக வந்துக்கிட்டு இருக்கான். இவன் ஏறி நின்று பார்த்தோன்னே கண் திறந்துட்டார் கர்த்தர். இப்போ சொல்கிறேன், கண் திறக்கப்பட்டகிறன்னு விரும்புகிறது என்னவென்றால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பெரிய. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பரவி போகிற ஆறுகள், அவர்கள் சந்தன விருட்சங்கள், அவர்கள் கேதுரு லீபனோன், அவர்கள் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உள்ளவர்கள், அவர்களை யாராலையுமே சபிக்க முடியாது. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லவா? இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, யாக்கோப்புக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. சொல்லுங்க, உனக்கு விரோதமாக எத்தனை பெரிய பெரிய கோடாங்கி குறி சொல்றையும் வச்சாலும் ஒன்று கூட செல்லாது. கைத்தட்டிக்கார. ஏன்னா இஸ்ரவேலின் ஜெயபலமான தேவர், உன்னதமானவரின் மறைவில இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமான தேவன் உனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாளராக இருக்கிறார். அவர் தான் உனக்கு ஜீவனுள்ள தேவன். மறந்துடாத தம்பி தங்கச்சி. இங்க பாருங்க, வேதம் சொல்லுது, இயேசுவை பார்த்துக்கிட்டே நடந்துட்டான். இயேசு மேல இருக்கிற கண்ணை எடுத்தான் பாருங்க, கடல் பக்கம் திருப்பின, கலையை பார்த்தான், காற்றை பார்த்தான், சூழ்நிலையை பார்த்தான். சூழ்நிலைகளை பார்த்த உடனே பயம் அவனுக்குள்ளே வந்துருச்சு. இன்னைக்கு யாருக்குள்ள பயம் இருக்கு? பயப்படுறவங்க இங்க இருக்கிறீங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் நரகத்தில் பங்கடைவார்கள். பயப்படுகிற ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தில் 365 தடவைக்கு மேல ஒரு வசனம் எழுதியிருக்கு. என்ன தெரியுமா? பயப்படாதே, 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 திடன்கொள், திடன்கொள், நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன். எல்லா பரிசுத்தவான்களையும் கர்த்தர் பலப்படுத்துறார். பயப்படாத, நான் இருக்கிறேன், நான் உனக்கு உள்ளங்கையில் வச்சிருக்கிறேன், உன்னை சுற்றிலும் மதிலாக இருக்கிறேன், உன் முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறேன், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை திக்கற்றவர்களாக என்னை விட மாட்டேன், என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டு இருக்கிறார். இத்தனை யாருக்கு தான் சொன்னார்? அவருடைய பிள்ளைகளுக்கு தான் சொன்னார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சொல்லுங்க, இந்த பயம் பிசாசுடைய
பிசாசு பயன்படுத்துகிற முதல் ஆயுதம் என்ன தெரியுமா? பயம். பயத்தை கொடுப்பான். ஒரு பெரிய ஃபேமஸ் மந்திரவாதி வெளியிட்டிருக்கிறாரு, நாங்கள் மந்திரம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த மந்திரம் யாருக்கு செய்ய போகிறோமோ அவனை பயமுடுத்துவோம். அவனை பயமுடுத்தி அவன் பயந்தானா எங்கள் மந்திரம் அவன்கிட்ட பழிச்சிடும். அப்போ பார்த்தீங்களா, பிசாசு எதை பயமுடுது? பயமுடுத்தும், பயத்தை கொண்டு வரும். நீ சொல்லணும், நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்ற, பயப்பட மாட்டேன். காற்று வீசட்டு, கடல் பொங்கட்டும், உலகமே எனக்கு முன்னாடி நிற்கட்டும், ஆனால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். ஜபாலய தலைவனை பார்த்து சொல்றாரு, அவன் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், நீ பயப்படாத, நான் உன் கூட தானே இருக்கிறேன். அவன் அங்க இருந்து சொல்றேன், பிள்ளை செத்து போச்சுன்னா உடனே ஏன் பயப்படுறேன்? நான் தான் வந்துக்கிட்டே இருக்கிறேனே, உன் கூட தானே வந்துக்கிட்டு இருக்கேன், நான் உன் கூட தானே இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? பயப்படாம விசுவாசம் உள்ளவனாகவே இரு. இப்ப இவனை பார்த்து சொல்றாரு, நீ ஏன் சந்தேகப்பட்ட? உடனே 31 பாருங்க. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து என்ன வார்த்தை சொன்னார்? என்ன வார்த்தை வாசிங்க? அற்ப. பக்கத்தில் சொல்றீங்களா, ஏன் சிஸ்டர் சந்தேகப்படுறீங்க? ஏசப்பாவை ஏன் சந்தேகப்படுறீங்க? உங்க வீட்டுக்காரர் உங்களை சந்தேகப்பட்டா என்ன வருத்தப்படுறீங்க? உங்க வீட்டுக்காரம்மா உங்க மேல சந்தேகமா பார்த்துச்சுன்னா ஏன் என்னைய போய் சந்தேகப்பட்டுட்டே, என்னைய போய் சந்தேகம்? நீங்க மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்பட்டா இப்படிலாம் கேட்பீங்க, ஆனா நீங்க மட்டும் ஏசப்பா மேல சந்தேகப்படுவீங்க. அவருக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். என்னைய போய் நீ சந்தேகப்படுறிய, என்னைய போய் நீ சந்தேகப்படுறிய, நானா செய்ய மாட்டேன், நானா தரமாட்டேன், நானா உன்னை உயர்த்த மாட்டேன், என் மேல போய் இப்படி சந்தேகப்பட்டுட்டே. சந்தேகம் அவரை கிரியை முடக்கும், சந்தேகம் அவரை செயல்பட விடாது, சந்தேகம் அவருடைய மனதை நொறுக்கும். தங்கச்சி, இன்னைக்கு இந்த முதல் வாரத்து 2வது வாரத்தில் ஒரு தீர்மானம் எடுத்துக்க, நான் எங்கள் அப்பாவை ஒரு நாள் சந்தேகப்பட மாட்டேன். எங்கள் அப்பா மேலே நான் 100% நம்பிக்கையாக இருப்பேன். என்னை அவர் கொன்னே போட்டாலும் அவரை தவிர வேற யாரையும் நான் நம்ப மாட்டேன். அவரை விட்டு நான் வலது பக்கம் இடது பக்கம் விழ மாட்டேன். கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டியும் சரி, தந்தாலும் சரி, தராட்டியும் சரி, உயர்த்தினாலும் சரி, உயர்த்தாட்டியும் சரி. நான் ஆரம்ப காலத்திலேருந்து இப்போ வரை எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான விசுவாசம் இருக்குது. ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், யார் வந்தாலும் வராட்டி ஆண்டவரை பாயை பார்த்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் ஆளுக்காக பிரசங்கிக்கிறவனாக இருக்க மாட்டேன். ஒருத்தர் இல்லாவிட்டாலும் நான் ஊழியத்தை நிறைவேற்றுவேன்னு சொல்லி அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சொல்லுவேன். அந்த விசுவாசத்தில் நான் இஞ்சி கூட மாறாமல் நிற்கிறேன். கைத்தட்டி ஆளை பார்த்தோன்னே ஒரு விசுவாசமும், ஆள் இல்லாட்டி ஒரு விசுவாசம் இருக்கக்கூடாது. யார் இல்லாவிட்டாலும் நம்ம ஊழியத்தை நிறைவேற்றணும். கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டியும் சரி, தந்தாலும் சரி, தராட்டியும் சரி, நம்ம கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும். கைத்தட்டி கர்த்தர். யோபு சொன்னான் இல்லையா, மனைவியை பார்த்து என்ன சொன்ன? ஒரே நாளில் பூமியில் எல்லாத்தையும் இழந்தவன் ஒருத்தந்தாங்க, சகலத்தையும் இழந்தாங்க. காலையில் கோடீஸ்வரன், சாயந்தரம் பிச்சைக்காரன். சாயந்தரம் காலையில் பிள்ளைகளோடு இருந்தான், சாயந்தரம் எல்லாத்தையும் இழந்து போனான். உடல் முதல் கொண்டு எல்லாம் அவனை விட்டு போச்சு. ஆனால் அந்த யோபுவை பிசாசால தொட முடியாத ஒரு பகுதி இருக்குன்னா அது அவனுடைய விசுவாசம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். விசுவாசத்தை தொடவே முடியல பிசாசா. உடம்பெல்லாம் தொட்டுட்டான், மனைவியை தொட்டுட்டான், பிள்ளையை தொட்டுட்டான், ஆடு மாடை தொட்டுட்டான், அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் தொட்டுட்டான். ஆனா அவனுடைய இன்னர் அவனால தொட முடியல. அவன் இன்னர்ல என்ன சொன்னான் இல்லையா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னா மாறுவேன், என் சொந்த கண்களாலே நான் அவரை காண்பேன், அவர் மத்திய ஆகாயத்தில் நிற்பார். அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களாலே நான் அவரை, நான் போகும் பாதை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னா மாறுவேன். கைத்தட்டி கர்த்தருக்கு. இதாங்க விசுவாசம். என்ன விசுவாசம் பார்த்தீங்களா? என்ன நம்பிக்கை! தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். நீங்களும் திடப்படுத்திக் கொள்ளுங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் என்னை படைச்சவர் இருக்கிறார், என் முடியை எண்ணி வச்சிருக்கிறவர் இருக்கிறார், நான் அவர் உள்ளங்கையில் வைத்திருக்கிறார். என்ன சொல்லுங்க? அவர் சொல்றாரு, உன்னை உள்ளங்கையிலே நான் வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது. தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை. எவ்வளவு வருத்தமா சொல்றாரு பாருங்க. அற்ப விசுவாசியே. அப்ப சந்தேகம் வந்தா என்ன விசுவாசி? நீ விசுவாசி நீ சொல்லிக்கிற, ஆனா அற்ப விசுவாசியா விசுவாசியான்னு நீ தான் முடிவெடுக்கணும். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நமக்கு என்ன வந்துட்டு? பதட்டம், பயம், திகில்.
எசேக்கியா ராஜா கிட்ட தீர்க்கதரிசி வர்றாரு, ஏசையா தீர்க்கதரிசி. சாமுவேல் மாதிரி பவர்ஃபுல் தீர்க்கதரிசி ஏசையா. சாமுவேலுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு நிகரான தீர்க்கதரிசி இல்லை. அவருக்கு அடுத்து தான் எரேமியா வர்றார். சாமுவேலுக்கு இவருக்கு இடையில இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏசையா தான் அடுத்த தீர்க்கதரிசி. இயேசு பிறக்கிறது அவர் தான் சொன்னார். ஒரு கன்னி கர்ப்பவதி ஆவாத அவர் தான் சொன்னார். அவர் தான் சமாதான கர்த்தர் வருவார்னு சொன்னார். அவர் தான் நியாயத்தின் ஆவியினால் இருப்பார்னு சொன்னார். நிறைய காரியத்தை அவர் தான் சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான தீர்க்கதரிசி ஏசையா தீர்க்கதரிசி. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் தேவன் விற்றிருக்க நான் கண்டேன்னு அவர் தான் சொன்னார். அவர் தான் கேருபீன்கள் சேராபீன்கள்லாம் இருக்கிறத நான் பார்க்கிறேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி வந்து எசேக்கியாவை பார்த்து சொல்றாரு, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து பிழைக்க மாட்டீர் கர்த்தர் சொல்றாருன்னு. கரெக்டான தீர்க்க தரிசனம், ஒரு பிசிறு மாறாத தீர்க்க தரிசனம். அது தீர்க்க தரிசனம் பொய் தீர்க்க தரிசனம் அல்ல, ஜீவனுள்ள தீர்க்க தரிசனம். கர்த்தர் தான் சொன்னார், உண்மைதான். ஆனா கேட்ட உடனே எசேக்கியா அவிவிசுவாசி ஆகல, பயந்து திகில் அடிச்சு அவன் ஒன்றும் சொல்லல. கர்த்தர்கிட்ட போய் சொன்னான், நான் உண்மையா இருந்தேனே, உத்தமமா இருந்தேனே, அதை கொஞ்சம் நினைங்க, அவ்வளவுதான். ஆண்டவர் பார்த்து கண்ணீரை பார்த்தாரு, ஜெபத்தை கேட்டார். கைதட்டுங்க. 15 வருஷத்தை கூட்டிட்டார். 15 வருஷம் அப்படியே என்லார்ஜ்மெண்ட், அப்படியே தூக்கி போட்டார். போ 15 வருஷம் போடு, என் தாசன்கிட்ட போய் சொல். அந்த வார்த்தையை கவனிங்க, என் தாசனாகிய எசேக்கியாட்ட போய் சொல்லு. அப்பையும் எசேக்கியா தேவனுடைய தாசனா தான் இருந்தார். வியாதியில் இருந்தாலும் கர்த்தரோடு தான் அவன் இருந்தான். அவன் சொல்றான், நான் உனக்கு முன்னாடி மன உண்மையும் உத்தமமாய் இருந்தேனே. இந்த 2 வார்த்தை தாங்க தேவன் மனசை மாத்திருச்சு. கண்ணீர் மாத்திருச்சு, ஜெபம் மாத்திருச்சு. பயப்படல, அவிசுவாசமா இல்லை, திகிலடையல, உளறல, கத்தல. அவன் கர்த்தரத்துல நோக்கி சொல்றான். கர்த்தர் அதை பார்த்துட்டு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்துட்டார். இதை கேட்குற தம்பி தங்கச்சி தாயது, எந்த சூழ்நிலையும் விசுவாசத்தை விட்டு கொடுத்துறாது. விசுவாசத்தை உன் உயிர் போல நினை, விசுவாசத்தை உன் சுவாசம் போல நினை. விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நீ புரிந்து கொள். யார் என்ன சொன்ன, வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து சொன்னாலும் சரி, இந்த உலகத்திலே பிரசித்தி பெற்ற தேவ ஊழியக்காரன் சொன்னாலும் சரி, நீ அதை நம்பாத. கர்த்தர் உனக்கு சொன்னதை நம்பு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. யார் வேணாலும் சொல்லலாம். பொய் தீர்க்கதரிசிகள் இந்த உலகத்தில் நிறைய இருக்கிறாங்க. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். கடைசி காலத்தில் நிறைய செய்திகள் வரும். செய்திகளை பார்க்காத, உனக்கு முன்னாடியே ஒரு கர்த்தர் சொல்லியிருக்கிறாளே அதை பார். கர்த்தர் உனக்கு சொன்னதுதான் நடக்கும். மனுஷன் சொன்னது ஒரு நாள் உனக்கு நடக்கவே நடக்காது. ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே எனக்குன்னு நீங்கள் என்ன வச்சிருக்கிறீங்க? இப்போ அவனை பார்த்துக்கிற, ஏப்பா சந்தேகப்பட்ட? இந்த வார்த்தையை நான் அழுத்தம் கொடுக்க விரும்புகிறேன். நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர், ஏன் சிஸ்டர் சந்தேகப்படாதே. மனுஷனை போய் சந்தேகப்பட்டாலே பொறுக்க மாட்டேங்கிறேன். வானத்தையும் பூமியும் படைச்சவரை போய் சந்தேகப்பட்டா சொல்லுங்க, நான் வாழ்ந்திருப்பேன், நான் சுகித்திருப்பேன், நிச்சயமாக என் வாழ்க்கை வளமிக்க தோட்டமாய் மாறும். இதே ஊரில் நான் ஒரு நாளில் கம்பீரமாக நடந்து வருவேன். இதே ஊரில் தாங்க ட்ரெஸ் இல்லாமல் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸில் இருந்தேன். அப்படியெல்லாம் இந்த ஊழியம் ஒரு காலத்தில் ஓலை செட்டில் உட்காந்துருந்தோம், தரையில் உட்காந்துருந்தோம், வாடகை வீட்டில் உட்காந்துருந்தோம், பாத்ரூம் இல்லாமல் கிடந்தோம். ஆனால் இன்னைக்கு பாருங்கள், எல்லாம் மாறி போய் கர்த்தர் எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. கைத்தட்டி கர்த்தருங்க. இதை செஞ்சவர் இன்னும் செய்வாரா செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வாருங்க. விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். வேதம் சொல்லுது, ஏன் சந்தேகப்பட்டாய்? ஏன் தண்ணிக்குள்ள போற? ஏன் இன்னைக்கு வியாதிக்குள்ள, ஏன் இன்னைக்கு வறுமைக்குள்ள, ஏன் இன்னைக்கு கஷ்டத்துக்குள்ள, ஏன் இன்னைக்கு கண்ணீருக்குள்ள, ஏன் இன்னைக்கு தடுமாற்றத்துக்குள்ள, ஏன் இன்னைக்கு பாவத்துக்குள்ள, ஏன் இன்னைக்கு போராட்டத்துக்குள்ள நீ போறேனா? உனக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல வசனத்தின் மேல சந்தேகம். ஏன் உன் வாழ்க்கையில எங்கேயோ சந்தேகம் இருக்கனால இன்னைக்கு தடுமாறுது காலு. இல்லாட்டி எப்படி உள்ள போகும் காலு? ஒரு அருமையான ஏழை விசுவாசி அம்மா இருந்தாங்க. வேதத்தில் இருக்கு, நீ விசுவாசித்தால் மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழுகு என்று சொன்னாலும் விழுகும் என்று சொல்லி வசனத்தில் இருக்கிறத அந்த அம்மா படித்தாங்க, கேட்டாங்க, விசுவாசித்தாங்க. தன் தோட்டத்துக்கு போனாங்க. அவங்க தோட்டத்தில் நடுப்புற ஒரு பெரிய பாறை இருந்துச்சு. இந்த அம்மா தினோலும் போய் விளையாட்டுத்தனமாக ஜெபம் பண்ணாங்களா, பாறையே இங்கிருந்து போய் கடலில் விழுகு, இங்கிருந்து போய் கடலில் விழுகுன்னு சொல்லி தினோலும் ஜெபம் பண்ணாங்க நம்பிக்கையோடு. அந்த தோட்டத்தில் இருக்கிற பெரிய பாறை நடுப்புற, தோட்டத்தில் நடுப்புற ஒரு பெரிய பாறை வந்துருச்சு, இருக்குது அந்த பாறை. அந்த அம்மா நினைக்குது, இது எடுத்துட்டா இந்த இடம் நல்ல விவசாயத்துக்கு ஆகுமே,
இந்த பாறை நம்ம தோட்டத்தில் வந்து இருக்குது, இது என்ன பண்ணுறது? வசனத்தில் இருக்குல்ல, விசுவாசிக்கிறவனால் நடக்கும் அடையாளங்கள்னு எழுதியிருக்கேன்னு சொல்லி, பாறையே நீ போய் கடலில் விழுகு, கடலில் விழுகு, கடலில் விழுகுன்னு ஜெபம் பண்ணாங்க. நாட்கள் உருண்டோடியது. ஒரு நாள் திடீரென்று அரசாங்க அலுவலர்கள் வந்தாங்க. அந்த அம்மாவை பார்த்தாங்க. அம்மா, எங்களுக்கு கடலில் கரை ரொம்ப அரிச்சுக்கிட்டு வருது, அதை தண்ணீரை தடுப்பதற்கு, மணல் அரிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பாறைகள் தேவைப்படுது. உங்கள் தோட்டத்தில் இருக்கிற பாறையை நாங்கள் வெட்டி எடுத்துகிட்டு போயிடுறோம், உங்களுக்கு இவ்வளோ ரூபா நாங்கள் பணம் தர்றோம்னு அரசாங்கமே சொந்த செலவில் பாறையை வெட்டி எடுத்துகிட்டு போயிடுச்சு. இந்த அம்மா என்ன ஜெபம் பண்ணிச்சு? கடலில் போய் விழு, கடலில் போய் விழு, கடலில் போய் விழுனுச்சு. அவங்களே வெட்டி கடலில் கொண்டு போட்டுட்டு பாறைக்குரிய அமௌண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. விசுவாசிக்கிறவர்களால் அந்த காரியம் நடக்கும். விசுவாசம் நம்பப்படுகள்னு உறுதி. ஒரு அம்மா நற்செய்தி கூட்டத்தில் போய் முதன்னு கலந்துக்கிட்டாங்க. அந்த கூட்டத்தில் ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணுறாரு. இயேசு 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 இயேசுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறாரு. பிசாசுகளெல்லாம் உருளுது, கத்துது, அலறுது, எல்லாம் விடுதலை ஆகி போகுது. இந்த அம்மா அந்த கூட்டத்தில் இருந்து எல்லாத்தையும் பார்த்துச்சு. முதல் நாள் கூட்டம். அந்த வார்த்தை இந்த அம்மா மனசுக்குள்ளே போய் பதிஞ்சிச்சு. ஆனால் மறந்துடுச்சு. இப்போ நம்மளும் கூட நிறைய பேரை கேட்குறான், ஆனால் மறந்துடுறான். மறதி எல்லாருக்கும் இருக்குது. முதன்னு கேட்ட அம்மா அந்த இயேசுங்கிற பேர் அதுக்கு ரொம்ப நேரம் வச்சுக்க முடியல, மறந்துடுச்சு. ஆனால் அவங்க போகிறப்ப எல்லாத்து கையிலையும் ஒரு வேத புத்தகம், நியூ டெஸ்ட்மெண்ட் கொடுத்தாங்க, புதிய ஏற்பாடு. அதை அந்த அம்மா வாங்கிட்டு வீட்டுக்கு போச்சு. அந்த அம்மா வீட்டுக்கு போன நேரம் பார்த்தா பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா பிசாசு பிடிச்சி ஆடிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இது கூட்டத்துக்கு போயிட்டு வந்த அந்த அபிஷேகத்தோடு அந்த அபிஷேகத்தோடு இந்த அம்மா அந்த வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அந்த பிசாசு பிடிச்சம்மா நாக்கை தள்ளி கண்ணை உருட்டி அப்படியே முறைச்சி பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த அம்மாக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துருச்சு. என்ன விசுவாசம்? அந்த கூட்டத்தில் அம்புட்டு பேர் கத்தி கத்தி வெளியேறி போச்சுல பிசாசெல்லாம். ஏன் இந்த பிசாசு போகாதுன்ட்டு இப்போ அந்த பெயரை யோசிச்சு பெயர் யாபத்துக்கு வரல. எந்த பெயர்? இயேசுங்கிற பெயரை இந்த அம்மா மறந்துருச்சு. தெரியல. ஏன்னா ஆண்டவர் ஆண்டவர்னு பலவிதமாக சொல்லி கேள்விப்பட்டிருக்கு. இப்போ இந்த இயேசுதான் கடவுளுங்கிறது, அந்த இயேசுங்கிற பெயர், அதிலே நம்ம ஆளுங்க ஒரு ஆட்ட ஜீசஸ்ம்பாங்க, ஒரு ஆட்ட க்ளோரி டு காடும்பாங்க, ஒரு ஆட்ட பவர்ஃபுல் காடும்பாங்க, பலவிதமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதில் எதுன்னு கடவுள்னு கண்டுபிடிக்கிறது. அதனால தான் அந்த இயேசுங்கிற வார்த்தையை நம்ம பொது இடத்துல ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணோம். அதாவது கர்த்தர்னு சொல்கிறது, ஆண்டவர்னு சொல்கிறது, ரட்சகர்னு சொல்கிறது, பிதான்னு சொல்கிறது, ஆவியானவர் சொல்கிறது. புதுசாக வர்றவங்களுக்கு ஒன்றும் புரியாது. என்னடா எதிரா நம்ம இதில் மாதிரியே இவங்களும் நிறைய சொல்கிறாங்களே. அப்போ பப்ளிக்கில் நம்ம பேசும் பொழுது மைனூட்டாக பயன்படுத்த வேண்டிய வார்த்தை இயேசு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். அந்த வார்த்தையை நம்ம கரெக்டாக வலியுறுத்தணும். அவர்கள் மத்தியில் குழப்பும்படியான வார்த்தைகளை நம்ம பொது இடத்துல பேசுவது வேறு, ஆலயத்துக்குள்ளே நம்ம ஜெபிப்பது வேறு. இங்கே நமக்கு இயேசுக்கு 1000 கோடி நாமம் இருக்குது, நம்ம எல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் பப்ளிக்கில் அப்படி கிடையாது. இயேசுங்கிற வார்த்தையை இப்போ லைவில் இருக்கிறேன்னா அந்த இயேசுங்கிற வார்த்தையை நான் ஆணத்திரமாக அழுத்தமாக சொன்னா தான் புதிதாய் பார்க்குறவங்களுக்கு புரியும். அதை நான் வெவ்வேறையே பேசிக்கிட்டு வந்தேன், இவங்களும் 10-5 சொல்கிறாங்கடான்ட்டு அவங்க புரிஞ்சுட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த அம்மாவுக்கு அந்த இயேசுங்கிற பெயர் யாபகத்துக்கு வரல, ஆனால் ஒன்று மட்டும் யாபகம் வந்துச்சு. அவர் எழுதின புத்தகம் தானே இதுன்னு நேராக போய் அந்த புத்தகத்தை கொண்டு போய் அந்த அம்மா தலையில், பிசாசு பிடிச்ச தலையில் வச்சு, இதுக்குள்ளே இருக்கிறவரே சுகமாக்கும், இதுக்குள்ளே இருக்கிறவரே சுகமாக்கும். கை தட்டுங்க பார்க்கலாம். அந்த அம்மா விசுவாசம் அவ்வளோதான். இதுக்குள்ளே இருக்கிறவரே சுகமாக்கும், அவ்வளோதான். அந்த வார்த்தை வெளிப்பட்ட உடனே இந்த பிசாசு நாக்க தள்ளிச்சு, பொத்துன்னு கீழே விழுந்து ஓடியே போச்சு. இன்னும் அந்த அம்மா இயேசு பேரை சொல்லவே இல்லை. ஆனால் என்னத்தை கொண்டு வச்சிருச்சு? பவர்ஃபுல் வேர்டு. தேவனுடைய வார்த்தைக்குள்ள ஜீவன் உண்டு, தேவனுடைய வார்த்தைக்குள்ள வல்லமை உண்டு, தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த அம்மா கொண்டு போய் நேராக பட்டயத்தையே வச்சிருச்சு. இப்போ பிசாசு அள்ளறி வெளியேறிடுச்சு. ஏன்னா அந்த கர்த்தர் அதை பார்த்தார், அந்த அம்மாவுடைய நம்பிக்கையை கர்த்தர் பார்த்தார். இப்போ பேதுருவை பார்க்குறாரு. ஏன்டா சந்தேகப்பட்ட? ஏன் காற்றை பார்த்த? உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லவா? ஏன் உன் வயசை பார்க்குற? கிழவி ஆயிட்டேனே, கிழவன் ஆயிட்டேனே, வழிபாடு நின்று போச்சே, எல்லாம் போச்சு, செத்து போயிட்டான்னு செய்தி வந்துருச்சே, மக செத்து போச்சுன்னு சொல்கிறாங்களே, தீவுக்குள்ளே விழுகிறேன், தண்ணிக்குள்ளே விழுகிறேன், சீசர்கிட்ட கொண்டு போனோன்னே ஒன்றும் முடியாமல் போச்சே, புதைச்சி 4 நாள் ஆச்சே, இப்போ திறந்தா நாருமே. இதெல்லாம் சூழ்நிலைகள். ஏன் உன் சூழ்நிலையை பார்க்குற? ஏன் உன் வயதை பார்க்குற? ஏன் உன்னுடைய பின்னணியத்தை நீ பார்க்குற? ஏன் மற்றவர்களுடைய வார்த்தையை நீ பார்க்குற? மற்றவங்களை பார்த்தேன்னா
நிச்சயம் உன் வாழ்க்கையில் நீ எழும்ப மாட்டேன். இயேசுவை பார். மான்கால்களை தருவார். பின்னாடி இருக்கிற வயசானவங்களுக்கெல்லாம் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, மான்கால்களை 120 வயசு மோசே, பெலன் குறையலை. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. 110 வயசு யோசுவா, பெலன் குறையலை. 85 வயசு காலேப்பு, அன்னைக்கு இருந்த அதே பலன் இன்னைக்கு எனக்கு இருக்குங்கிறேன். 40 வயசுல நான் கானானை சுத்தி பார்க்க போனப்ப எனக்கு இருந்த அதே பலன் இன்னைக்கு எனக்கு 45 வருஷம் மாறிடுச்சு. இப்ப எனக்கு வயசு 85, இன்னும் அந்த பலன் எனக்கு குறையல. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். நல்ல கைத்தட்டி சொல்லுங்க. கர்த்தர் பலன் நமக்கு கொடுக்கிறவர். அவரே ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. அதனால தாவீது, கர்த்தர் என் பலனும், கர்த்தர் என் கோட்டையும், கர்த்தர் என் அனுகூலமான துணையாளராக இருக்கிறார். அருமையான தம்பி தங்கச்சி, வயசு அவர் கூட்டிக் கொள்வார். நீதிமானுடைய ஆயுசு காலங்களை அவர் பெருக பண்ணுவார். அப்ப அருமையானவர்களே, இங்கு வேதம் சொல்லுது, சகரியாவை கடிந்து கொண்டார், ஜபாலய தலைவனை கடிந்து கொண்டார், பேதுருவை கர்த்தர் கடிந்து கொண்டார். இப்படி வேதத்துல பேதுருவை பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் எத்தனை காலம் தான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. சாத்தான் வந்து உன்னை போராடுறான், உங்கள்கிட்டையும் வருவாங்க. அங்க வந்து தாவீதை ஏவினானா, பேதுருவை புடமிட கேட்டுக்கொண்டானா, உன்னை மட்டும் விட்டு பானா? ஏசப்ப சீசல, உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், உங்களில் ஒருவன் என்ன செய்வேன், என்னை மறுதளிப்பேன். எல்லாம் கர்த்தர் முன்னாடியே சொல்லிட்டார். எல்லாத்துக்கும் தெரியும், அவருக்கு நல்லா தெரியுது. உட்காந்துருக்கிறவனை பார்த்து அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டே எப்படிங்க பழகிறது. நீங்களே உங்கள் முன்னாடி இருக்கிற ஆள் உங்களுக்கு துரோகம் பண்ண போகிறான்னு தெரிஞ்சால் நீங்கள் பழகுவீங்களா? சந்தியா நீ சொல்லு, சத்தியா சொல்லு, 2 பேருமே 2 தீயா இருக்கிறீங்க. முன்னாடி இருக்கிற ஆள் தான் உன்னை காட்டி கொடுக்க போகிறான்னு நீ பேசுவீங்களா? ஆனால் ஏசப்பா பாரு, இவன் தான் காட்டி கொடுக்க போகிறான்னு தெரியும், இவன் மறுதளிக்க போகிறான்னு தெரியும், இவன் வித்துவிட்டு போயிடுவேன் 20 வெள்ளிக்காசுக்குன்னு தெரியும், 30 வெள்ளிக்காசு. ஆனால் அவனை சிநேகிதனை போல நேசித்தார. கைதட்டுங்க பார்க்கலாம். அவனையே நேசிக்க முடியும்னா உன்னை நேசிப்பார். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் பரலோகத்துக்கு கூட்டி போகப்பட்டார். அந்த ஊழியக்கார்ட்ட ஏசப்பா கூப்பிட்டு பேதுருவை கூப்பிட்டு சொன்னாரா, நான் உனக்கு செஞ்ச காரியத்தெல்லாம் இந்த ஊழியக்காரனுக்கு காண்பிச்சு கூட்டிட்டு வா, பரலோகத்தினுடைய மகிமையெல்லாம் கொண்டு போய் காண்பினாராம். அப்போ இந்த புது ஊழியக்காரர் பரலோகத்துக்கு பார்வையிட போயிருக்கிற சில பரிசுத்தவான்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் காண்பிக்க கர்த்தர் கூட்டி போவார். அப்போ பேதுரு கையில் காண்பித்து கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு வாங்குறப்ப இந்த பேதுரு போகிறப்ப சொன்னாராம், நான் 3 தடவை மறுதளிச்சவன், இயேசுவை சத்தியமாக தெரியாதுன்னு சொன்னவன், எனக்கே பரலோகத்தில் இவ்வளோ மகிமையை கர்த்தர் கொடுத்துருக்கும் பொழுது நீ இயேசுவுக்காக உண்மையாக ஊழியம் செய்கிற உனக்கு என்னை விட கோடி மடங்கு தருவார்னாராம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். அப்போ பரலோகத்தில் போயும் பேதுருக்கு அந்த குற்ற மனசாட்சி இருக்கு பார்த்தீங்களா, காட்டி கொடுத்தவன், மறுதளிச்சவன், விட்டுட்டு போனவன், ஒளிஞ்சுக்கிட்டவன், அந்த குற்ற மனசாட்சி இருக்கு. அங்கே யூதாஸ் காரியத்தை ஒரு கூண்டில் அடைச்சி வச்சிருக்காங்களாம். அவன் இன்னும் நியாய தீர்ப்பில் உட்படலை, பரலோகத்துக்குள்ளும் போகலை, பாதாளத்துக்குள்ளேயும் போகல, 2க்கு இடையில அந்த ஆவி மட்டும் இருக்குதான். அந்த ஆவி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே, குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே, குற்றமில்லாத. இந்த வார்த்தையை 2025 வருஷமா இப்போ வரையும் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிக்கிட்டே அந்த ஆவி உள்ளே இருக்குதான். அந்த யூதாஸ் காரியத்துடைய ஆவி அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. இதே வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கானா, காட்டி கொடுத்துட்டேனே, காட்டி கொடுத்துட்டேனே, காட்டி கொடுத்துட்டேனே, காட்டி கொடு. அங்கே இருக்குதுங்க வேதனை. ஐஸ்வர்யவான் பாருங்க, அங்கே போய் சொல்கிறேன், ஒரு சொட்டு தண்ணி இல்லையே, ஒரு சொட்டு தண்ணி இல்லையே, எனக்கு 5 பேர் அண்ணன் தம்பி இருக்கானே, அவனு இங்கே வந்துடுவானே, நான் தான் மாட்டிக்கிட்டேன், அவனுக்காவது இந்த இவனை அனுப்புவே, இவன் போய் சொல்லட்டுமே, நான் தான் சிக்கிக்கிட்டேன், அவனாவது நல்லா இருக்கட்டுமே. அப்போ அங்கே தண்ணி இல்லை, கொடிய வேதனை, உணர்வு இருக்குங்க. அங்கே போய் எல்லாமே தெரியுங்க, ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க, திரும்ப இங்கே வர முடியாது. அங்கே போய் நினச்சி வருத்தப்படுவேன். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு போகிறவன் பரலோகத்தில் இளைப்பாறுதல் அடைவாங்க. அங்கே கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, பாடு இல்லை. நான் காலையில் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், பிரசங்கம் இருக்க வேண்டியதில்லை, பிரசங்கத்துக்கு காத்திருக்க வேண்டியதில்லை, செபிக்க வேண்டியதில்லை, ஆத்ம பாரம் இல்லை, சபை இல்லை, விசுவாசி இல்லை, எதுவுமே கிடையாதுங்க. அங்கே ஒன்று தெரியும், ஜெயராஜ் டியூட்டி தெரிஞ்சால் போதும், பாட்டு மட்டும் படிக்க தெரிஞ்சால் பரலோகத்தில் வாழ்ந்துடலாம். செபமே கிடையாதுங்க. எதுக்கு ஜெபிக்கிறாங்க, யாருக்கு ஜெபிக்கிறேன், செபமே கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது. அங்கே வேத புஸ்தகமே ஏசப்பவாயிருவாரே, அங்கே ஆத்ம பாரம் தேவை கிடையாது.
எதுவுமே தேவை கிடையாது. 24 மணி நேரம் அவரை பார்க்க, பாட்டை படிக்க, துதிக்க, ஆராதிக்க, பரலோகம் என்ன சந்தோஷமா இருக்கு. கை தட்டுங்க பார்க்கலாம். இங்கே என்னெல்லாம் பிரசங்கம் தயாரிக்கணும், பாட்டு தயாரிக்கணும், ஃபாஸ்டிங் போடணும், அப்புறம் காத்திருப்பு ஜெபம் நடத்தணும், அப்புறம் திறப்பின் வாசல் ஜெபம் நடத்தணும், பதிவிட ஜெபம் நடத்தணும், வீடுகள் சந்திக்கணும், அப்புறம் அதை செய்யணும், இதை செய்யணும், திருவிருந்து கொடுக்கணும், கல்யாணம் முடிச்சு வைக்கணும், ஞானஸ்தானம் கொடுக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும். இங்கே தாங்க. ஆனால் அங்கே எது இருக்கு? பொண்டாட்டி தொந்தரவு இல்லை, பிள்ளை தொந்தரவு இல்லை, மாமியார் தொந்தரவு இல்லை, மச்சான் தொந்தரவு இல்லை, பெரியப்பையும் கிடையாது, சித்தப்பையும் கிடையாது, அதிகாரம் கிடையாது, ஆளுநர் கிடையாது, உலகத்தில் எதுவுமே கிடையாது. கைத்தட்டுங்க. குளிக்க வேண்டியது கிடையாது, துவைக்க வேண்டியது கிடையாது, பல்லு விளக்க வேண்டியது கிடையாது. வேண்டாமா அதெல்லாம்? சீவ வேண்டியதே கிடையாதுங்க. அங்கே கர்லிங் போட வேண்டியதே கிடையாது. அது வாட்டில் எல்லாம் பஞ்சு தலையாக இருக்கா. பூரா பரலோகத்தில் போனால் ஏன் தலை மாதிரி ஆகி போயிடும். இங்கெல்லாம் இப்படி கிர்லிங் போடுறதுலாம் அங்கே கிடையாது. அங்கே மணவாளன் ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவர் பக்கத்தில் நான் போய் நின்னோம்னா எப்படி இருக்க யோசித்து பாருங்க. ஃபாதர் பாட்டு பாட தொட்டு தொட்டு பார்ப்பேன், அவரை தொட்டு தொட்டு நான் பார்ப்பேன். அதனால் சந்தோஷமா, அதை அந்த சந்தோஷத்தை விரும்புங்க. அது எப்படி இருக்க போகுது யோசித்து பாருங்கள். தூக்கம் கிடையாது, அங்கே இலைப்பாறுதல் கிடையாது, சரீர களைப்பு கிடையாது, வேர்க்கவே வேர்க்காது. அது பரலோகம் ஏசியை விட பயங்கரமாக இருக்குது. வியாதி கிடையாது, மரணம் கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு நித்திய பேரின்பம். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அங்கே இருக்கவே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தானா என்ன ஆகும்? சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமா? இங்கே இருக்கிற கொடைக்கானலுக்கு போனாலே எல்லாத்தையும் மறந்துடுறான். இங்கே இருக்கிற சிறுமலைக்கு போனால் நம்மளை எல்லாத்தையும் மறந்துடுறான். பக்கத்து ஊருக்கு போனால் யாருமே யாவும் வரல. பரலோகத்துக்கு போனவங்க யாருங்க நம்ம நினச்சிட்டு இருப்பான். இவங்க நினச்சிட்டு இருக்கான் எங்களுக்காக வேண்டிக்க. அவனுக்கு என்ன வேறு வேலையே இல்லையா? அவன் அங்கே உட்காந்து வேண்டிக்கிட்டா இருக்கான். யோசித்து பாருங்க. அவன் அங்கே போனால் மனைவியாவது பெரிய தொந்தரவுலேருந்து தப்பிச்சுட்டோம்டா. எப்படியோ இவளை கட்டிக்கிட்டு கட்ட வேண்டிய இழுத்த கதையாக இழுத்துக்கிட்டு இப்போ நல்லா போய் அவன் விட்டா போய் முடான்ட்டு போயிடுவேன். அங்கே பார்த்த பெண்ணு இவர் பாலியாங்கிச்சோ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. அவர் மகன் என்ன சொன்னாரா, எனக்கு என்ன செய்ய வேண்டாம், நான் பூமிக்கே போகலை, நான் எங்கே இருந்துக்கிறேன், பரலோகத்திலே இருந்துக்கிறேன். எனக்கு அது சந்தோஷம், பேரின்பமாக இருக்கு. இங்கே எதுக்கு எங்கள் அப்பா கிட்ட போய் சும்மா சண்டை போட்டுகிட்டே கிடப்பார், வேண்டவே வேண்டாம், எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே கிடப்பார், நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னார். இது கேட்குற தம்பி தங்கச்சி, அங்கே போனவங்க யாருமே இங்கே வரமாட்டாங்கங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அங்கே போய் எங்கள் வீட்டுக்காரர் என்னை நினச்சிக்கிட்டே உட்காந்துருப்பார். நம்ம உட்காந்துருப்பார்ப்பா, நீ ஏன் உன் தலையில் மண்ணை போட்டுக்காது. அவ்வளவுலாம் ஒன்றும் நேசக்காரன் இல்லை, ஏதோ ஒரு வழி இல்லாமல் இழுத்துக்கிட்டு அலையிறான். ஒரு நடிப்பு தான். புருஷனை கண்டா நடிக்கிறது மனைவி உண்மைதானே, நான் ஓப்பனாக பேசுகிறேன், நீங்கள் வருத்தப்பட்டாலும் நினைச்சேன். பாதி நடிப்பு பூரா மனைவி கிட்ட நடிக்கிறது, கணவன்கிட்ட நடிக்கிறது, பிள்ளைகள்கிட்ட நடிக்கிறது, எல்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் கர்த்தர் வாரம் சொன்னார், முதல்ல உண்மையெல்லவனா இருப்பான், நடிக்கிறத நிப்பாட்டு. எத்தனை நாளைக்கு தான் அப்படி நடிப்பேன். இங்கே வந்துட்டு அவரை அப்படியே புகழ்ந்து தள்ளுறது. உம்மை புகழ்ந்து பாடுவதுன்னு அவர் சொல்ல, டே பொய்காரப்பல, நீ எங்கடா புகழ்ந்து பாடுன, ஏன்டி இந்த பொய்யை விடுறே. இந்த மேட்சிக் வாழ்க்கையை முதல்ல விடுவோம், கர்த்தரை பற்றி கொள்வோம். கர்த்தர் நல்லவர். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கடைசியாக சொல்லி நான் முடிக்கிறேன். நான் ஒரே ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மார்க் 16:17 டைம் ஆயிடுச்சு. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும், விசுவாசிக்காதவர்களால் நடக்காது. விசுவாசிக்கிறவர்களால் சில காரியம் நடக்கும். என்னென்ன நடக்குதுமா? என் நாமத்தினாலே, ஹலோ, பிசாசை துரத்துறதுக்கு விசுவாசத்துக்கு ரொம்ப சம்மந்தம் இருக்குது. பிசாசை துரத்தணும்னா விசுவாசம் இல்லாமல் திறந்தா உதன்னு உதச்சி போடுவேன். அங்கே ஆசாரியனுடைய 7 பிள்ளைகள் துணிமணி இல்லாமல் ஓடுனானா. பிசாசு ஏற்று கை வச்சிருவேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வாட்டில் போயிட்டு எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க, நம்மளும் போய் கையை வைக்கலான்னு வச்சா ட்ரெஸ் இருக்காது, பிச்சு எடுத்துடும். அங்கே ஆசாரியனுடைய 7 பிள்ளைகள் வஸ்திரம் இல்லாமல் ஓடினார்கள்னு வேதத்தில் இருக்கு. இங்கே பாருங்களே, விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் அவனை என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். டங்கு, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டங்க், வித்தியாசமான பாஷை இருக்கு. பவுல் சொல்றாரு, உங்களில் எல்லாரிலும் நான் அதிகமான பாஷைகளை. நமக்கு அந்த விசுவாசம் இருந்தால் தாங்க பேச முடியும். நம்ம விசுவாசம் பேசும் பொழுதே சந்தேகம் வந்துடுறது, இதுக்கு ஆண்டவருடைய பாஷையா இல்லை வேற பாஷையா. இப்படி சந்தேகப்பட்டால் எப்படிங்க பேசுறது? உனக்கே பாசம் மேலே நம்பிக்கை இல்லையே, உன் வாயவே உன்னை நம்ப முடியலையே, உனக்குள்ளே யார் வந்து பேசுவான்? நீ சரியா இருந்தேன்னா வேற யார் வருவா?
உனக்கு நம்பிக்கை இல்லாமனால பேசுறதில்ல, ஏதாவது வேற அட்டாக் பண்ணிவிட்டா, வேற பாசம் வந்துட்டா, எவ்வளவு சந்தேகத்தை பிசாசு உனக்குள்ள போடுறேன் பார். நீ அந்த சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கறதுனால உன்னால நவமான பாச பேச முடியல. நீ பேசுன வருங்க, உள்ளத்தின் நிறைவினால வாய் பேசும். உள்ளத்துக்குள்ளிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். பாசைகளை உருவாக்கினவர் கர்த்தர். கோடிக்கணக்கான பாசை இருக்கு உலகம் முழுசு, 7 கண்டத்திலையும் மில்லியன் பாசை இருக்கு. பரலோகத்தில் தூதர்கள் பாசை இருக்கு. எல்லா பாசைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் கர்த்தருக்கு தெரியும். அதனால நீ பலவிதமான பாசைகளை பேச பிரயாசப்படும். ஒரே பாசை மட்டும் கிடையாது. நீ ஆண்டவர்கிட்ட கேளு. பாட்டெல்லாம் நீங்க பாடலாம், டங்ஸ்ல பாடலாம். எல்லா பாட்டையும் பிரயாசப்பட்டு பாருங்களே, பாட்டு வரும். டங்ஸ்லே பாடலாம், டங்ஸ்லே ஜெபிக்கலாம், டங்ஸ்லே ஆராதிக்கலாம், டங்ஸ்லே பிரசங்கிக்கலாம். எல்லா விதத்திலையும் அந்நிய பாஷையிலே கர்த்தர் செய்வார். பாரு, விசுவாசிக்கிறால் நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அடுத்து நவமான பாஷைகளை பேசுவார்கள். பாசை கலை, ஒரு பாஷையா பாசை கலைன்னு இருக்கா. அப்ப நிறைய பாஷை இருக்கு, பல பாஷைகளை பேசலாம். அதனாலதான் பற்பல பாஷைகள். அப்ப ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் இந்த ஒரு பாஷையே பேசிக்கிட்டு இருக்கேனே ஆண்டவரே, எனக்கு பல பாஷைகளை தாங்க ஆண்டவரே. நான் அந்நிய பாஷையிலே பலவிதமான பாஷைகளை கேளுங்க, கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிறவர்களால் இதெல்லாம் நடக்கும். அடுத்து சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் ஆமென். எப்படிப்பட்ட வியாதிக்கார மேலே கையை வைச்சாலும் அவன் சுகமாகுவேன். ஆனா முதல்ல விசுவாசம் உனக்கு வேணும். விசுவாசிக்க மாதிரி விசுவாசம் இல்லாம கையை வச்சேன்னா என்ன நடக்கும்? உன் ஜெபிக்கும் பொழுது உனக்குள்ள விசுவாசம் தடுமாறும். நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா அப்படிலாம் கேட்காதீங்க, நடக்கும். எலும்புகள் பள்ளத்தாக்களை கொண்டு எசைகளை நிறுத்தி கேட்கிறாரு, உயிர் அடையுமா? நல்லா யோசித்து பாருங்க. உங்க மூளையை வச்சு சொல்லுங்க, உங்க மனதை வச்சு சொல்லுங்க, உயிர் அடையுமா? அது இந்த ஸ்பீக்கரை பார்த்து உயிர் அடையுமான்னு என்னை கேட்டால் நான் என்ன சொல்வேன்? இது எப்படிங்க உயிர் அடையும்? அப்படி தானே கேட்க முடியும். ஆனால் அவன் சொல்கிறேன், கேட்குறவர் கர்த்தர், கடக்கிறது எலும்பு கூடு. அது உலர்ந்து போச்சு, ஒடிஞ்சு போச்சு, சுக்கு சுக்கா ஒடியுது, ரொம்ப ஒன்றுமே இல்லை, ஸ்ட்ரென்த்னஸ் போச்சு. அது நல்ல எலும்பு கிடையாது, இப்போ உள்ள எலும்பு கிடையாது, பல ஆண்டுகள் ஆன உலர்ந்த எலும்புகள். அவன் சொல்கிறான், கர்த்தராகிய தேவரீர் அறிவீர். அப்போ நீ அதை பார்த்து பேசுப்பா, அதை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுப்பா. காற்று திசை 4 இருந்து காற்று வந்து மோதும்படி சொல்லுப்பா. இப்போ நானும் வந்து உங்களை பார்த்தோம்னா எலும்ப மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டே நான் ஜெபம் பண்ணால் எப்படி எலும்புவீங்க? இப்போ நான் வந்து உங்கள் மேலே ஃபயருங்கிறேனே, அது எந்த அதிகாரத்தில் சொல்கிறேன்? ஏன் தேவன் மேலே நான் வச்சிருக்க நம்பிக்கை. அவர் வந்து மோதணும்னு நான் பிரயாசப்படுறேன். நான் ஜெபிக்கும் பொழுது அவர் பார்க்குறாரு, இவ்வளோ பிரயாசப்படுறானே, அவங்கள தொடுவோம்னு அவர் தொடுறாரு. 4 பேர் சுமந்துட்டு போனானே, எந்த நம்பிக்கையில் சுமந்துட்டு போனேன்? 4 பேர் ஒருத்தனை தூக்கிட்டு போகிறானே, ஒருத்தன் கூட வழிவிட மாட்டேங்கிறான், ஒருத்தன் கூட ஒதுங்க மாட்டேங்கிறான். ஆனால் இந்த 4 பயலுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எப்படியாவது இவரை கொண்டு போய் இயேசுகிட்ட காட்டிடலாண்டான்னு. கர்த்தர் பார்த்தாரு, அவர்கள் விசுவாசத்தை பார்த்தார். கைத்தட்டு கர்த்தருக்கு நன்றி. அவன் உட்கார்ந்துருந்தவன் மேலே விசுவாசமே கிடையாது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் பிரயாசப்படுவதை கர்த்தர் பார்க்குறார். ராத்திரி பூரா கொத்தளமிட்டதை கர்த்தர் பார்க்குறார். இந்த பையன் இந்த பாடுபடுறானேன்னு அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு எனக்காகவும் மற்றவர்களுடைய ஜபத்துக்காக அவர் இறங்குறார். ஒருவேளை நீ பேசாமல் உட்கார்ந்துருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வல்லமை இறங்கும். எதுக்கு? பிரயாசப்பட்டு அந்த பாய்ச்சரம் இல்லையா, அனாயிட்டிங்காக நம்ம பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் அந்த பிரயாசத்தை பார்க்கிறார். அப்போ அருமையானவர்களே, இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, என்ன பண்ணுவாங்களா, வியாதிக்காரர்கள் மேலே கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்போ எசேக்கியா அந்த தீர்க்கதரிசி காற்று திசை 4 பார்த்து பேசி ஆவி வந்து இந்த எலும்புகள் மேலே வந்து மோதட்டும்னு சொன்ன உடனே அந்த எலும்புகள் உயிரடைந்தது. கைத்தட்டி கர்த்தருங்க. அனல் உண்டாச்சு, எல்லாம் எலும்புச்சு, கட 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 கடன்னு. அங்கிட்டு தலை உடியாருது, இங்கிட்டு கை உடியாருது, இங்கிட்டு கால் உடியாருது, எல்லாம் ஒன்று சேருது, நிற்குது, தோல் வருது, அடுத்து நரம்பு வருது, அடுத்து சதை வருது, அப்புறம் சேனையா எலும்பி நின்றுச்சு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நான் ஜெபிக்க என்னன்னா, எனக்கும் உங்களுக்கு நடுவில் கர்த்தர் இருக்கிறார். அதான் விசுவாசத்தினுடைய ஆழம். நான் பேசுறத அவர் கேட்கிறார். மோசே சொன்னான், கர்த்தர் கேட்டார். யோசுவாவின் சொல்லை கேட்டு சூரியனையும் சந்திரனை நிறுத்தினாராம். ஒரு மனிதன் சொல் கேட்ட அந்த நாளை ஒத்த ஒரு நாள் என்றுமே இருந்ததில்லை. சூரியனை நிறுத்திட்டாங்க. உலக வரலாற்றில் சூரியன் ஒரு நாள் நின்ற வரலாற்றில் ஒரு நாள் குறைஞ்சிருக்குதான். உலக வரலாற்று காரியங்களை சொல்றாங்க. ஒரு நாள் எங்கே மிஸ்டு, அந்த மிஸ்டு எங்கே ஆயிருக்குன்னா
சூரியனும் சந்திரனும் ஒரு நாள் வானத்தில் நின்றுச்சு. கிபியோனியர்களுக்காக அவன் யுத்தத்துக்கு போகும் பொழுது தீவிரித்து சூரியன் மறைவு வேகமா வருது. அப்ப அவர் சொல்றாரு, யோசுவா, நான் யுத்தத்தை முடிக்க வரையும் சூரியன் தரித்து நில்லுன்ட்டார். அப்ப சூரியன் நின்னா சந்திரன் நின்றுதான் ஆகணும். பகல் பொழுது அப்படியே நிக்குது, ஏன்னா இவர் சண்டை கட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஒரு நாள் ஆயிடுச்சு சண்டை முடிய வரையும் சூரியன் சுற்றல, பூமி சுற்றல, சந்திரன் செயல்படல, சூரியன் செயல்படல, எல்லாமே 9 கோள் அப்படி நின்றுச்சு. இந்த நாளை ஒத்த ஒரு நாள் வேலை உலகத்துல இல்லைன்னு எழுதி வச்சிருக்காரு யோசுவாவில். அருமையான தம்பி, இது எதனால நடந்துச்சு? எப்படி கிபியோனை, எப்படி சூரியனை பார்த்து யோசுவா பேசினாரு? ஆயி பட்டணத்துல தோத்து போனவர், ஆயி பட்டணத்துல பதிவிடை வைத்தவர், ஆயி பட்டணத்துக்காக ரெட்டு கட்டிக்கிட்டவர், இப்படி தோல்வி அடைந்த அந்த யோசுவா சூரியனை பார்த்து நிறுத்து, கிபியோனியர்கிட்ட போய் கர்த்தரிடத்துல சொல் கேட்காமல் உடன்படிக்கை பண்ணிடுவார். அங்கேயும் தப்பு பண்ணிடுவார். சொல் கேட்கல கர்த்தர். அன்னைக்கு மோசே மாமா பேச்சை கேட்டான், இவன் கிபியோன் பேச்சை கேட்டுட்டான். அவன் கிபியோன் வந்து ஏமாத்திட்டான். நாங்களாம் தூர தேசத்திலிருந்து வரேன், செருப்பை பாரு, என் சட்டையை பாரு, என் துணியை பாரு, என் அப்பத்தை பாரு. கர்த்தரிடத்துல சொல் கேளாமல் அவனோட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். ஆனா ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாலும் கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? அவனுக்காக சூரியனையும் சந்திரனை நிறுத்தினார். அதான் விசுவாசம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்வார். சொல்லுங்க, இந்த ஆண்டு விசுவாசத்தினால் சேனைக்குள்ள பாய்வேன், விசுவாசத்தினால் மதில்களை தாண்டுவேன். போன வருடம் கிடைக்காத காரியத்தை இந்த வருடம் கர்த்தர் விசுவாசத்தினால நான் பெற்றுக்கொள்வேன். என்னுடைய விசுவாசம் இமயமலை விட பெருசு, இந்த விசுவாசம் எவரெஸ்ட்டை விட பெருசு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தை விட எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெருசு. இந்த விசுவாசத்தை ஒரு நாள் நான் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், பயத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், சந்தேகத்தில் நான் ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தை மேல நான் அவிசுவாசமா இருக்க மாட்டேன். நான் சகரியாவின் ஆவி உடையவனா இருக்க மாட்டேன். நான் ஜெபாலய தலைவன் ஆவி உள்ளவனாய் நான் இருக்க மாட்டேன். பேதுருவின் ஆவி உள்ளவனாய் நான் இருக்க மாட்டேன். சொல்லுங்க, நீங்கள் உங்களுக்காக தானே இதை சொல்லிக்கிட்டு இருக்க. பேதுரு கடல்ல நடந்துட்டு சந்தேகப்பட்டுட்டான். 100க்கு அதிபதி ஜெபாலய தலைவன் இயேசு கூட இருக்கும் பொழுது சந்தேகப்பட்டுட்டான். சகரியா ஆலயத்தில் இருக்கும் பொழுது சந்தேகப்பட்டுட்டான். இன்னைக்கு நமக்குள்ள அப்படி சந்தேகம் வேணாம் தம்பி தங்கச்சி. எந்த இடத்துலையும் நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன். எல்லாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாமா?